ஹாய் டியர், இன்னைக்கு நம்ம டேவ் பார்க்கறது ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா தமிழில் போட்டுறேன். எனக்கு கடை முடிக்கவங்க சரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் உங்களோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு லைக் அசைன்மெண்ட்டெல்லாம் எழுதுவீங்கள்ல, அதெல்லாமே முடிச்சுட்டு நீங்கள் அதை கொண்டு போய்ட்டு சப்மிட் பண்ணுறதுக்கு டேவோட ரூம்குள்ளே போகிறீங்க. லைக் அவரோட கேபின் இருக்கும்ல. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு. ஸோ ஃபைனல் இயர் காலேஜ் படிக்கிறீங்க. அட் த சேம் டைம் அவர் பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ரொஃபஸர். ஸோ ரொம்ப ரூடான டைப்பு. எப்படின்னா எதுக்கு எடுத்தாலும் சிலுன்னு கோவப்படுற டைப்பு. ஓகேவா? ஸோ இப்போ தான் நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஈவன் பிரேக் கூட போகாமல், லஞ்ச் பிரேக் கூட போகாமல், ஸோ ஈவினிங் பிரேக்கும் போகாமல் நீங்கள் அந்த பிரேக் டைம் கிடைக்கும்ல, அந்த டைம்லலாம் உட்காந்து, அதுவும் அடுத்த பீரியட் டைமில் கூட உட்காந்து தெரியாமல் அந்த அசைன்மெண்ட்டை முடித்து ஈவினிங் கொண்டு போய்ட்டு சப்மிட் பண்ணுறதுக்காக போகிறீங்க. அப்போது டே பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்பாரா? சார் அசைன்மெண்ட்டு அப்படின்ட்டு கொண்டு போய் நீட்டிட்டு இருக்கிறீங்க. அவர் பார்த்தா நான் எப்போ கேட்டேன் அப்படிம்பாரு. மார்னிங் கேட்டிங்க சார் அப்படின்னு நீங்கள் சொல்ல, மார்னிங் தானே கேட்டேன். இப்போ என்ன மார்னிங்கா? உங்கள் ஊரில் என்ன தலைகளாக டைம் ஓடுதா, இல்லை அவன் வாட்சில் டைம் ரிவர்ஸில் ஓடுதா அப்படின்னு கேட்குறாரு. சார் அது வந்து நான் இன்றைக்கிக்குள்ளே சப்மிட் பண்ணிடுறேன்னு காலையில் பெர்மிஷன் கேட்டேன்ல உங்ககிட்ட அப்படின்னு நீங்கள் சொல்லவும், என்கிட்ட பெர்மிஷன் கேட்டேன், எழுதிட்டு வந்துட்டேன். எப்படி எதுவுமே காலையில் எழுதாமல் இருந்தேன், ஒரே நாளில் இவ்வளோ எழுதி முடித்தா அப்படின்னு கேட்குறாரு. ப்ரீ பீரியடில் பிரேக் டைமில் அப்படின்னு நீங்கள் சொல்ல, அதுக்குள்ளே இவ்வளோ எழுதி முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்பாரா? இல்லை சார், மற்ற மேமோட பீரியடில் தெரியாமல் எழுதுனேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், எல்லா பீரியட்லேயுமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சார், ஒரு 2 மேமோட பீரியட் மட்டும் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், எது எந்த மேம் அப்படின்னு கேட்க, நீங்களும் அவங்க 2 பேர்த்தோட பேர் சொல்ல, அடுத்த செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா இவர் அந்த 2 மேமே கூப்பிட்டு விட்டுறாங்க. ஸோ அது ஸ்டாஃப் ரூம் தானே, அவங்கவுங்க கேபினில் அவங்கவுங்க உட்காந்துருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கூப்பிட்டு விட்டு, என்ன கவனிக்கிறீங்க, என்ன லெசன் எடுக்கிறீங்க, உங்களோட டைமில் நீங்கள் லெசன் எடுக்கும்போது அடுத்த சப்ஜெக்ட் அசைன்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அது கூட கவனிக்க மாட்டிங்களா? பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணட்டா, எதுக்கு சம்பளம் வாங்குகிறோம், பசங்களுக்கு சொல்லி கொடுக்குதானன்னு சொல்லிட்டு இப்படி பிடிச்சி மாட்டி விட்டுறாரு. உங்களுக்குன்னா பக்கு பக்குன்னு இருக்குது, துன்னு முழிச்சிட்டு நிற்கிறீங்க. அந்த 2 ப்ரொஃபஸரும் பார்த்தீங்கன்னா அப்படியே முறைக்கிறாங்க உங்களை. இவர் வேறு அவங்கள பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ உங்களை நல்லா அவங்கக்கிட்ட மாட்டி விட்டுட்டு அவர் பாட்டுக்கும் எந்திரிச்சு போயிடுறாரு. கிளாஸ் முடிஞ்சு, காலேஜ் முடிஞ்சு எந்திரிச்சு வீட்டுக்கு கிளம்புறேன்ட்டு போயிட, நீங்களும் மேம் நான் கிளம்பிட்டா அப்படின்னு கேட்குறீங்க. அவங்க பார்த்தீங்கன்னா வயன் எப்படி அதுக்குள்ளே கிளம்புவேன், வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. எங்கே அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ 2 மேமும், மேம் இன்றைக்கி நானா நீங்களா அப்படின்னு பேசிக்க, இன்றைக்கி நான் எடுத்துக்கிறேன் மேம், நாளைக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க, எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லவும், சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு மேம் போயிடுறாங்க. இன்னொரு மேம் மட்டும் அப்படியே இருக்காங்க. நீங்கள்னா என்னது என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் பார்த்துட்டு இருக்க அந்த மேம் அப்படியே உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு கிளாஸில் உட்கார வச்சு லெசன் எதெல்லாம் விட்டீங்களோ அந்த மொத்த லெசனையும் டபுள் டைம் எடுத்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் புரியுதுன்னு சொல்ல வரைக்கும் எடுக்கிறாங்க. உங்களுக்கு நான் கண்ணெல்லாம் கட்டுது. மேம் என்னால் முடியல மேம் அப்படிங்கிறீங்க. என்ன முடியல உன்னால்? அடுத்த பீரியடில், அதுவும் நீ வேறு ஏதாவது பீரியடில் கூட நீ பண்ணியிருக்கலாம், இல்லை வேறு ஒரு சப்ஜெக்டை எழுதியிருந்தீங்கன்னா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. போயும் அவனோட சப்ஜெக்டை என்னோடய பீரியடில் எழுதிக்க உனக்கு எவ்வளோ திமிரு? அவனை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும்ல. சும்மா எந்நேரம் எல்லாமே குத்தன்னு கண்டுபிடிக்கிற ஆள். தேவையில்லாமல் உன்னால் நான் பிரின்சிபல் கிட்ட சரிப்படி வாங்கணுமா அப்படின்னு கேட்க, மேம் அப்படி இல்லை மேம், அவர் பற்றி உங்களுக்கு தெரியும்ல, பயமாக இருந்துச்சு, மிரட்டினாரு, சரி சீக்கிரம் முடிக்கலான்னா எழுதினேன். நீங்கள் 2 பேரும் ரொம்ப கைண்டஸான ஒரு பர்சன், அதனால தான் உங்கள் பீரியடை நான் எழுதினேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த வார்த்தை கேட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி மனசு இலகிடுச்சு. என்ன சொன்ன அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் 2 பேர் தான் மேம் ரொம்ப கைண்டஸ்டான சோல். எனக்கு இந்த காலேஜ்லேயே உங்கள் 2 பேர்த்து தான் பிடிக்கும். அதனால தான் சரி நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினச்சி நான் எழுதினேன். ஆனால் இப்படி அவர் கண்டுபிடிச்சி உங்களை மாட்டி விடுறேன்னு பிளாக்மெயில் பண்ணுவார், எனக்கு தெரியாது மேம் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், சரி விடு, நான் அடுத்தது புரிஞ்சா அப்படின்னு கேட்க, புரிஞ்சது மேம் அப்படிங்கிறீங்க. சரி நீ கிளம்பு அப்படின்னு சொல்ல, நாளைக்கும் இருக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்கவும், அது அவங்க தாண்டா சொல்லணும். சரி ஓகே, மேம் உன்னை கஷ்டப்படுத்தினா சாரி. ஏன்னா அவர் தேவையில்லாமல் போயிட்டு பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணால் உனக்கே தெரியும்ல, என் வேலைக்கு தான் பிரச்சனை. இந்த பிரின்சிபலும் அவனும் சொந்தக்காரங்கிறதுனால தேவையில்லாத தலைவலியாக இருக்குது. இவன் சொல்கிறது அப்படியே அவர் கேட்பார். அதான் தப்பாக எடுத்துக்காத,
சரி கிளம்பு வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்ல, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம் சொல்லிட்டு பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பேக்குள்ளே கூட போடலை, ஓட ஓட அப்படியே பேக்கில் போட்டு ஓடிட்டு இருக்கிறீங்க. அப்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த மேமும் மேலே நின்றுக்கிட்டு ஏன் இப்படி ஓடுறா அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போது அப்படியே நைட் ஆயிடுச்சு. டே வந்துட்டு ஒரு கஃபேக்கு அவரோட ஃபேமிலி கூட டின்னருக்காக போகிறாரு. அங்கே உள்ளே போகும்போது வெல்கம் பண்ணுவாங்கள்ல, ஸோ எல்லாம் வெல்கம் பண்ணி உள்ளே உட்கார வைக்க ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜர் ரூம் இருக்குது. அந்த ரூமில் பார்த்தா பயங்கரமாக யாரையோ திட்டிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கே வெளியே காது கேட்குற அளவுக்கு திட்டுறாங்கன்னா பாருங்களேன். ஸோ யாரை இப்படி திட்டுறாங்க, எதுக்கு இந்த மாதிரிலாம் திட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி டேவோட ஃபேமிலியில் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பிரின்சிபலும் பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்கார். எல்லோரும் ரிலேட்டிவ் இல்லையா, அதனால தான் ஒரு ஃபேமிலி டின்னர் மாதிரி கெட் டுகெதர் மாதிரி லைக் அப்படி வந்திருக்காங்க. அப்போது அந்த உள்ளே இருக்கிற அந்த ஹோட்டலோட மேனேஜர் கண்ணா பின்னாடி திட்டிட்டு போ, முதல்ல வெளில போ, போயிட்டு வேலையை ஒழுங்கா பாரு, இன்னும் ஒரு நாள் இந்த மாதிரி பண்ணினா வேலையை விட்டு தூக்கிடுவேன், கெஞ்சி கேட்டேன்னு வேலை கொடுத்தா ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இதுக்கு தான் இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வேலை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்ட, இவரும் என்னது இப்படி தான் பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான், ஏன்னா ஆப்வியஸ்லி ஒரு இடத்துல யாரையாவது வேலை செய்யும்போது திட்டினா அங்கே போகிற கஸ்டமர் அப்படி பார்க்குறது உண்டு. சில பேர் அப்படி தான் வேணும்பாங்க, சில பேர் பாவம்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி தான் ஆளாளுக்கு ஒவ்வொன்று நினச்சிட்டு இருக்க. இப்போது டே பார்த்திங்கன்னா இது ஃபுட்டு ஆர்டர் பண்ணோம்ல, வெயிட்டர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் தான். சொல்லுங்கள் சார் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட் பண்ணிக்குவாங்கள்ல, அதை அப்படியே கையில் பேப்பர் பேனா வச்சுட்டு நிற்கிறீங்க. யாரும் உங்கள் ஃபேஸ் எல்லாம் பார்க்கல. அப்போது இவர் மட்டும் சரி ஓகே என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டு இப்போ தான் அண்ணாந்து பார்க்குறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரை பார்க்கல. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் அங்கே என்னென்ன அவைலபிளாக இருக்கோ அது எல்லாத்தையும் அப்படி லிஸ்ட்டாக சொல்லிட்டு இருக்க. டேக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல, அவரோட ஸ்டூடெண்ட்டு நீங்கள். இப்போது நல்லா திட்டு வாங்கிட்டு அழுத கண்ணோட அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு வந்து நின்றுட்டு ஆர்டர் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. சொல்லப்போனால் அவருக்கு சாப்பிட்ற மூடே போயிடுச்சு. ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஒரு ஸ்டூடெண்ட்டு இப்படி வந்து நிற்கும்போது கஷ்டமாக இருக்கும்ல அந்த ஒரு ப்ரொஃபஸருக்கு. அதனால் அது வந்து சரி ஓகே உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஆர்டர் பண்ணிக்கோங்கன்னு அவங்கக்கிட்ட ஃபேமிலிக்கிட்ட சொல்லிட்டாரு. இப்போது இந்த பிரின்சிபல் இருக்காருல்ல, அவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு இருக்குது. ஸோ அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா மீரா, அவள் இன்னும் டின்னருக்கு வரலை. எல்லோரும் ஃபேமிலியாக மீட் பண்ணுறதா தான் பேச்சு, ஆனால் அவள் வரலை. அதனால் டேவோட பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த பிரின்சிபல் கிட்ட அம்மா மீரா எங்க, ஏன் இன்னும் வரல அப்படின்னு கேட்க, அவரும் வந்துட்டு ஃபோன் எடுத்துகிட்டு மீரா எங்கே இருக்க, வந்துட்டுருக்கியாடா அப்படின்னு கேட்குறாரு. அவள் பார்த்தீங்கன்னா ஒரு கிளப்பில் டான்ஸ் ஆடிட்டு தோப்பா வந்துட்டா இருக்கு, கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது, கொஞ்சம் நேரம் ஆகும் வரத்துக்கு, நீங்கள் எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிருங்கப்பா, மேபி நான் அப்புறமா கூட வந்து இல்லை வீட்டில் கூட சாப்பிட்டுக்கிறேன், ஏன்னா வரத்துக்கு லேட் ஆகும், டிராஃபிக் ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாளா. அவளோட அப்பாவுக்கு நல்லா தெரியுது. இருந்தாலுமே சரிம்மா பார்த்து பத்திரமா வீடு வந்து சேரு, நாங்கள் சாப்பிட்டு கிளம்புறோன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோனை கட் பண்ணிவிட்டு இவங்க எல்லாத்துக்கிட்டேயுமே இந்த மாதிரி அவள் வரத்துக்கு லேட் ஆகுமா, ஸோ கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காதீங்க, அவளை இன்னொரு நாளைக்கு மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. டே எல்லாம் கண்டுக்கவே இல்லை. டேயோட பேரண்ட்ஸ் தான் அவளை இன்னைக்காவது பார்க்கலான்னு நினச்சோம், எப்போ பார்த்தாலும் எஸ்கேப் ஆகிட்டே இருக்கா, ஒரு நாளைக்கு நாங்கள் வீட்லேயே வந்து கையும் கலமாக பிடிக்க போகிறோம் பாருங்கள் அப்படின்னு சொல்ல, மீராவோட அப்பா பார்த்தீங்கன்னா உங்கள் மருமகப்பா, நீங்கள் என்றைக்கு வேணால் வந்து கூப்பிட்டு போங்க, நான்லாம் அனுப்ப ரெடி தான், நீங்கள் தான் தள்ளி போட்டுகிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு டே ஒரு மாதிரி பார்க்க, டே இருந்துட்டு அங்கிள் நம்ம இங்கே டின்னருக்கு தானே வந்தோம், அவள் தான் வர முடியலன்ட்டால, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் அந்த பேச்சு, எனக்கு கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அதுக்கப்புறமா அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, சரி சரி என்னமோ ஒன்று பண்ணுங்க, நான் எதுவும் தொல்லை பண்ணலப்பா, இதை ஃபோர்ஸாக கல்யாணம் பண்ணி வைக்கிற பழக்கெல்லாம் எங்களுக்கு இல்லை, என்றைக்கு 2 பேரும் ஓகே சொல்கிறீங்களோ அன்றைக்கி பண்ணி வைக்கிறோன்னு சொல்லிவிட்டு உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஆர்டர் கொடுக்கவே இல்லை இன்னொருவங்க. அப்போது மேனேஜர் பார்த்தீங்கன்னா எல்லோரும் முன்னாடி வந்து கத்துறாரு, நீங்கள் டக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க, ஒயன் இன்னமா நீ ஒரு டேபிள் ஆர்டர் எடுத்துகிட்டுப்ப, அங்கே 4 டேபிள் காலியாக இருக்குது, என்றைக்கு நீ எடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு கத்த. இப்போ உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல சார், அது வந்து அப்படிங்கிறீங்க. அப்போது அவரும் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நீ வேலை விட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு உங்கள் கையில் இந்த பேப்பர் பேனாவை பிடுங்கிட்டு உங்களை வேலையை விட்டு அப்போவே தட்டி விட்டுறாங்க, வெளியே போன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. உங்களுக்கு ஒரே அழுகையாக வருது,
நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா டேவை பார்த்துருப்பீங்க. ஸோ பட் இருந்தாலுமே அந்த இடத்துல நீங்கள் எதுவுமே காமிச்சிக்க முடியாதுல்ல, அதனால எதுவுமே சொல்லலை. நீங்கள் ஜஸ்ட் அவங்க ஆர்டர் கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இப்போது ஆர்டரும் அவங்க கொடுக்காம இந்த நாயும் பேசிக்கிட்டு இருக்க, அவங்க வேலையும் சேர்ந்து போயிடுச்சு. ஏற்கனவே நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி திட்டிகிட்டு இருந்திருப்பாங்க. இன்றைக்கி அவன் என்ன கடுப்பில் இருந்தானோ மொத்தமாக வேலையே விட்டு போன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறதுனே உங்களுக்கு தெரியல. அப்படியே ஒரு மாதிரி நகத்தை கடிச்சிட்டு அந்த கடைக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து வரணும். நடந்து வந்தால் ஒரு பெஞ்சு பார்த்தீங்கன்னா ரோட்டோரமாக போட்டிருக்காங்க. அமைதியாக போயிட்டு அந்த ரோட்டோரமாக இருக்க பெஞ்சு மேலே உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி அமைதியாக உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்படியே தான் டைம் ரொம்ப பாஸ் ஆகுது. உங்களை கடந்து நிறைய பேர் போகிறாங்க வராங்க. எல்லாரும் உங்கள் கண்ணுக்கு ஒரு மாதிரி பிளர்ரியாக தான் தெரியுறாங்க. ஏன்னா கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்கி போய் உட்காந்துருக்கீங்க. ஸோ எல்லோரும் போயிருப்பாங்க. மணி பார்த்திங்கன்னா ஒரு 11 இருக்கும். இன்னுமே அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போகவே இல்லை. ஸோ இப்போ யாருமே அந்த இடத்துல இல்லை. ஈவன் எல்லா கடையும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ நீங்கள் மட்டும்தான் அந்த ஏரியாவில் இருக்கீங்க. இப்போ எல்லோரும் போனதுக்கு அப்புறமா அப்படியே அங்கேருந்து எந்திரிச்சு போகிறீங்க. எங்கன்னா பக்கத்தில் வந்துட்டு ஒரு சின்ன போட் ஹவுஸ் மாதிரி இருக்குது. லைக் நல்லா அது ஒரு ரிவர் ஏரியா சைடு, அதனால் அங்கே நிறையா வந்துட்டு போட்லாம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அமைதியாக போய் உட்காந்துக்கிறீங்க. ஸோ சுற்றி முற்றி பார்த்தா இருட்டாக இருக்குது, யாருமே இல்லை. நிறைய போட்டெல்லாம் கரை ஓரத்தில் கட்டி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி கட்டியிருப்பாங்கள்ல, ஆணி போட்டு ஒரு மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதில் ஏதோ ஒரு போட்டு யாருதுன்னே தெரியாது, காலியாக இருக்குது, யாரும் இல்லை. அமைதியாக போய் அதில் ஏறி உட்காந்துட்டு இப்போது அப்படியே பயங்கரமாக உங்களுக்கு அழுக வருது. ஸோ நீங்கள் அந்த போட்காரங்க பார்த்தீங்கன்னா யார் அது அப்படின்னு வந்து கூப்பிட்டு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அது வந்து போட்டு ரெண்ட்டுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்க, ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 50 ருபீஸ் தான் சொல்கிறாங்க. அப்படின்னா இன்றைக்கி நைட் ஃபுல்லாக வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்க, சரிம்மா தனியாக போறியா அப்படின்னு கேட்க, பிரச்சனை இல்லை, பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. சரின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து பணம் கொடு அப்படிங்கிறாங்க. இல்லை பரவாயில்ல இருந்தாங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒரு நம்பிக்கை வேணும்ல, அதனால் உங்கள் பர்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் இருக்கிற பணமே மொத்தமே அவ்வளோதான். ஸோ அப்படியே எடுத்து கொடுக்க உங்களோட சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா அவருக்கு புரியுது. ஏன்னா அழுத மாதிரி உட்காந்துருக்கீங்க, ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு. நைட் டைமில் போட்டில் போனால் இவ்வளோ பணம் தேவைப்படாதுடா, இந்த கொஞ்சம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாதி காசை திருப்பி கொடுத்துட்றாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வாங்கிக்கிறீங்க. இப்போ அவங்க அந்த போட்டை ஓப்பன் பண்ணி விட்டுற, லைக் அதை இது பண்ணி விட்டுற தண்ணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை ரைட் பண்ணிட்டு போகிறீங்க. ஸோ நல்லா ஒரு பாதி ஆற்றுக்கு போயிருப்பீங்க. அங்கே பாதியில் கொண்டு போயிட்டு அந்த போட்டை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கே சுற்றி முற்றி பார்த்தா சுற்றியும் எதுவுமே இல்லை, யாருமே இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த நடு தண்ணிக்குள்ளே அந்த போட்டில் உட்காந்துட்டு கத்தி கத்தி அழுக ஆரம்பிச்சிடுறீங்க. உங்களோட சத்தம் மட்டும்தான் அந்த அந்த ஒரு மாதிரி ஆறு, சும்மாலாம் கிடையாது, பெரிய ஆறு அது. ஸோ அந்த ஃபுல்லாகவே கேட்டுட்ருக்குது. அவ்வளோ அழுக வருது, சும்மா கிடையாது, பயங்கரமாக அழுகிறீங்க. அப்படியே கத்தி கத்தி எவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குதோ மொத்தத்தையும் குறைச்சிக்கிற அளவுக்கு அவ்வளோ அழுது முடிச்சுட்டு இப்போ அப்படியே அந்த போட்டில் படுத்திருப்பீங்க. நல்லா மல்லாக்க படுத்துட்டு அப்படியே மேலே பார்த்தா நிறையா ஸ்டார்ஸு, ஒரு மாதிரியான க்ளவுட், அப்புறம் மூன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் அதை அப்படியே ஒரு மாதிரி படுத்துட்டு பார்த்துட்டே எல்லாமே இவ்வளோ அழகாக இருக்குது, ஆனால் என் வாழ்க்கை மட்டும் ஏன் இவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்போது உங்களோட ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா கால் வருது. அதை அப்படியே எடுத்து பார்த்தா உங்களோட அத்தை தான் கால் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த ஃபோனை பார்த்துட்டு அப்படியே டக்குன்னு அதை கீழே வச்சுட்டு மறுபடியும் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. அழுதுகிட்டே வானத்தை பார்த்துட்டு அந்த போட்டில் நடு ஆற்றுக்குள்ளே படுத்துட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்போது அகைன் ஃபோன் மேலே ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. டென்ஷன் ஆகிடுச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னா அந்த பக்கம் இருந்து உங்களோட அத்தை தான், எங்கே இருக்கோ ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை அது வந்து அப்படின்னு சொல்லுவீங்களா, எங்கடி இருக்க? வேலை முடிச்சதுமே உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், முக்கியமான ஒரு பர்சனை இன்றைக்கி பார்க்கணுன்னு சொன்னேன்ல, உன்னால் போய் பார்க்க முடியாதா அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஓட்டி இருந்துச்சு, ஓட்டினா ஓவர் டைம் டியர், ஸோ ஓட்டி இருந்துச்சு அதனால் வர முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்ல, தினமும் இதே சொல்கிற, எத்தனை நாளைக்கு நீ தப்பிக்கிற நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வேலை முடிச்சுட்டு அப்படியே காலையில் காலேஜ் போகணுத்த, நான் அப்படியே கிளம்புவேன், நாளைக்கு வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லவும், வீட்டுக்கு ஒன்று நீ வர தேவையில்லை, வேலையை முடிச்சுட்டு அவரை போய் மீட் பண்ணுற, நாளைக்கும் நீ போய் மீட் பண்ணலன்னா நான் காலேஜுக்கு வர மாதிரி இருக்கும் அடுத்த நாள்,
ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் நீங்கள் அந்த ஃபோனை அப்படியே கட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு மாதிரி அந்த வானத்தையே பார்த்துட்டு இருக்கிறீங்க. அழுகையாக வருது. இந்த பக்கம் உங்களோட அத்தை பார்த்தீங்கன்னா யாருக்கும் ஃபோன் பண்ணி அது இன்னைக்கு அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால வர முடியல, தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் நாளைக்கு இல்லை நாளைக்கு அனுப்பி வச்சிடறேனே அப்படின்னு சொல்ல, எத்தனை நாளைக்கு, எவ்வளோ நாளைக்கு இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருப்பீங்க, பணம் கை நீட்டி வாங்கும்போது நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப உதவி பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க, கண்டிப்பாக நான் பொண்ணை கொண்டுட்டு வந்து விடுறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிவிட்டு, சனியம் பிடிச்சவ, இவளால் எனக்கு எத்தனை பிரச்சனை, பெரிய இவளோட அம்மாக்காரி பெற்று போட்டு போயிட்டா, நான் தான் வளர்த்திட்ருக்கேன், இப்போ என் குடும்பத்துக்கு ஒரு கஷ்டம்னா ஒரு உதவி கூட பண்ண மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமாக உங்களை திட்டிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த போட்லேருந்து எந்திரிச்சு நிற்பீங்க. ஸோ நின்றுட்டு அப்படியே மேலெலாம் அண்ணாந்து பார்க்குறீங்க. சுற்றி முற்றி தண்ணியாக இருக்குது. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு திரும்ப அந்த மொபைலை பார்த்தா அகைன் ஒரு மெசேஜ் வந்திருக்கு. என்னன்னு சொல்லி எடுத்து பார்த்தா உங்களுக்கு அந்த வீட்டு அட்ரஸ் மறுபடியும் அனுப்பியிருக்காங்க. இங்கே பாரு, லேட்டானாலும் பரவாயில்ல, இன்றைக்கி முடிஞ்சா நீ போயிடு, இல்லைனா நாளைக்கு காலையில் கூட போ அப்படிங்கிற மாதிரி அனுப்பி வைக்கா. அவ்வளோதான் உங்களுக்கெல்லாம். ஸோ இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உங்களோட ஃபோனை அந்த போட்லேயே அப்படியே வச்சுட்டு நீங்கள் அப்படியே கண்ணை மூடி நிற்பீங்க. ஸோ ஒரு நிமிஷம் எல்லாமே யோசிச்சு பார்க்குறீங்க. உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா எந்த இடத்துலையுமே ஒரு நாள் கூட நிம்மதியே இல்லை. படிக்கணும்னு கஷ்டப்பட்டு பார்ட் டைம் வேலைக்கு போய் படிக்கிறீங்க தான், ஆனால் தேவையில்லாமல் அத்தை இந்த மாதிரி தப்பான விஷயத்துக்கு உங்களை யூஸ் பண்ண பார்க்குறாங்க. அதனால் உங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை. இதுக்கு மேலே கண்டிப்பாக நம்மளால் இவங்ககிட்டேருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு 2 கையை நீட்டிட்டு அப்படியே பின்னாடி சாய்வீங்க. அவ்வளோதான், தண்ணிக்குள்ளே பொத்துன்னு விழுந்துடுறீங்க. இப்போது அந்த இருட்டு, ஸோ தண்ணிக்குள்ளே விழுந்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் தப்பிக்கணும்னு ட்ரை பண்ண கூட கிடையாது. அப்படியே தண்ணிக்குள்ளே ஆழமாக போய்கிட்டே இருக்கீங்க. இப்போ கொஞ்ச நேரம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ மெதுவாக விடிய ஆரம்பிக்குது. ஸோ அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது டீ தான் அந்த வழியாக ஜாகிங் போயிட்டுருக்காரு. அப்போது ஒரு போட்டு அந்த உங்களுக்கு கொடுத்துருப்பாங்கள்ல, அவங்க தான் நைட்டு ஒரு பொண்ணு போட் எடுத்துகிட்டு போச்சு, இன்னும் வரவே இல்லை, உன் போட்டை எடுத்துகிட்டு போய் பார்க்குறியா இல்லைன்னா கொடுக்குறியா, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு கேட்டுட்ருக்காங்க. அப்போ இன்னொரு போட்டுக்காரனை பார்த்தீங்கன்னா, ஏண்டாடே நைட்டில் ராத்திரி நேரம் ஒரு பொண்ணு போட்டு கேட்குறா, அது தனியாக போகிறான்னா எப்படி நீ நம்பி கொடுத்த, ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா நாளைக்கு உன்னோட போட்டுக்கு தான் பிரச்சனை, அறிவில்லை, யார் கேட்டாலும் கொடுத்துருவியா அப்படின்னு கேட்க, உங்களுக்கு போட் கொடுத்துருப்பாள்ல அவனை பார்த்தீங்கன்னா பாவமாக இருந்துச்சு, ஏதோ சோகமாக வேறு இருந்துச்சு, சரி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வரட்டு கேட்குறாங்கன்னு நினச்சி கொடுத்தேன், காசு கூட நான் அதிகமாக வாங்கலை, பாதி தான் வாங்கினேன் தெரியுமா அப்படின்னு சொல்லுவான். இப்போ என்ன, நீ காசு கம்மியாக வாங்கினங்கிறதுக்காக அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா போலீஸ் ஒன்று சும்மா விட்டுருவாங்களா, நல்லா ஜெயிலில் போட்டு நங்கு எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவனுக்கு பார்த்திங்கன்னா பயம் ஆகுது. சரி வா போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவனோட போட்டை எடுத்துகிட்டு இப்போ 2 பேர் போகிறாங்க. டே அந்த வேலையா அப்படின்னு ஒரு காஃபி குடிச்சிட்டு இவங்க பேசலாம் கேட்டுட்டு அந்த பக்கம் போகிறாரு. ஸோ போயிட்டு ஒரு சின்ன கரையோரம் மாதிரி இருக்குல்ல, ஆறு அப்படின்னா ஆப்வியஸ்லி எங்காவது கரை இருக்கும். ஸோ அந்த கரை ஓரத்தில் நின்று எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்காரு. எனக்கும் அப்படி தான் நின்று பண்ணிகிட்ருப்பார் போல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏதோ ஒரு மாதிரி தோணிக்கிட்டே இருக்குது. ஏன் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மெதுவாக அந்த தண்ணிக்கிட்ட நடந்து போகிறாரு. ஸோ அப்படி நடந்து போகும்போது ஏதோ ஒரு மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகவும், அந்த போட்டில் இருக்கிறவங்க வேற சொல்லிகிட்டே இருந்தாங்களோ ஒரு பொண்ணு போச்சுன்னு, என்ன தோணுச்சுன்னு தெரியல, அவர் யோசிக்கவே இல்லை, டக்குன்னு ஓடுறாரு. ஸோ அப்படியே அந்த கரைக்குள்ளே கொஞ்சம் தண்ணி வரைக்கும், முட்டி வரைக்கும் தண்ணிக்குள்ளே அது வரைக்கும் ஓடிட்டு எல்லா பக்கம் பார்க்குறாரு. பார்த்தா அவருக்கு ஒரு ஸ்கார்ஃப் மட்டும் அப்படியே மேலே மிதங்கிட்டு வருது. அதை எடுத்து பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப பயம் ஆகிடுது. ஏன்னா அந்த ஸ்கார்ஃபு நீங்கள் போட்டிருந்தது இது நேற்று ஒயின் போட்டிருந்த மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. உடனே தண்ணிக்குள்ளே குதிச்சு எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா தேட ஆரம்பிச்சிருப்பாரு. ஒரு வழியாக நீங்கள் அப்படியே தண்ணிக்கு அடியில் அப்படியே கடந்துருப்பீங்க. ஸோ பேச்சு மூச்சு இல்லை, செத்துருந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அப்படி தான் கிடக்குறீங்க. ஆனால் ஒரு வழியாக அவங்கள கண்டுபிடிச்சி அவர் கூட்டிகிட்டு வந்துடுறாரு. ஸோ அப்படியே மேலே தூக்கிட்டு கரையில் போட்டுட்டு ஃபஸ்ட் எய்ட் பண்ணலான்னு பார்த்தா அதுக்கெல்லாம் டைமே இல்லை அவருக்கு. ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ளே இருக்கீங்க, மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கீங்க, கை கால சில்லுன்னு ஆயிடுச்சு. ஸோ உடனே எல்லாத்துக்கும் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கூப்பிட ஏர்லி மார்னிங் மோஸ்ட்லி நிறைய பேர் அந்த பக்கம்
அந்த வாக்கிங் ஜாகிங்லாம் வருவாங்கள்ல, அந்த மாதிரி எல்லாருமே வந்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார்த்துட்டு டக்குன்னு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணேன். இப்போது டே தான் அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போய்ட்டு அட்மிட் பண்ணுறாரு. 2 நாள் ஆகுது நீங்கள் கண்ணை முழிக்கிறதுக்கு. அந்த டாக்டரே பார்த்தீங்கன்னா டே கிட்ட வந்து அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது அவரும் எப்படி இருக்கா, என்னாச்சு, ஓகே தானே அப்படின்னு கேட்க, டாக்டர் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த பொண்ணு உயிரோட இருக்கிறான்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே விழுந்திருக்கா, பேச்சு மூச்சு இல்லாமல் நீங்கள் கொண்டு வந்தீங்க, இறந்துருப்பான்னு நினச்சேன். ஆனால் அதிசயம்தான், அவள் இன்னும் சாகவெல்லாம் இல்லை, உயிர் இருக்குது. ஆனால் கொஞ்சம் லேட்டாக அவள் கண்ணு முழிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. டேக்கு இப்போ தான் உயிரே வருது. ஸோ ஒரு மாதிரி அவருக்கு கில்ட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா காலையில் உங்களை நல்லா திட்டி விட்டுருப்பார் காலேஜில். ஸோ சாயந்தரம் பார்த்தீங்கன்னா அவரால் தான் அவங்க வேலை போயிருக்கும். அவங்க ஒழுங்காக ஆர்டர் கொடுத்துருந்தா நீங்கள் பாட்டுக்கு ஆர்டர் எடுத்துகிட்டு அடுத்த டேபிளுக்கு போயிருப்பீங்க. ஒரு மாதிரி அவருக்கு கில்ட்டியாக இருக்குது. ஒரு மாதிரி யாரை பற்றி கண்டுக்காத ஆள் தான். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் ஆகவும் அப்படியே உங்களே பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. ஒரு நாள் ஆகுது, அதுக்கப்புறம் தான் நீங்கள் கண்ணையே முழிக்கிறீங்க. ஸோ கண்ணை முழிச்சு பார்த்தா உங்கள் பக்கத்தில் நர்ஸு, டாக்டர், டேன்னு சொல்லிட்டு எல்லோரும் இருக்க. ஒன்றும் புரியலை. சாகணும்னு நினச்சி தானே குதிச்சா, இங்கே ஏன்னா இவங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா பார்க்கும்போது எப்படி இருக்கா அப்படின்னு டே கேட்குறாரு. டேவை பார்த்ததும் உங்களுக்கு அழுகையாக வந்துடுச்சு. நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க சார் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ டே பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே சொல்லலை. உனக்கு உடம்புக்கு பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாரு. ஆ பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவீங்களா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பார்த்தீங்கன்னா ஓகே அவங்க எஞ்சிட்டாங்க, டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம், நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்ல, அவரும் பார்த்தீங்கன்னா பேப்பர்லாம் சைன் பண்ணி கொடுத்துட்டு பேமெண்ட்லாம் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போயிட்டு வெளியே வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே உட்காந்துருப்பாங்கள்ல மரத்துக்கு பக்கத்தில். ஸோ அந்த மாதிரி நிறைய மரம் இருக்குது. அங்கே அப்படியே டேபிள் இருக்கும், லைக் இந்த பெஞ்ச் மாதிரி இருக்குது. அதில் அப்படியே உட்கார வைக்க நீங்களும் உட்காந்துட்டு அவரே பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஏஞ்சி போயிட்டு ஒரு காஃபி வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. நீங்கள் அதை அப்படியே கையில் வாங்கிட்டு ஒன்றும் புரியாமல் பார்க்குறீங்க. இவர் எப்படி இங்கே வந்தார் அப்படிங்கிற மாதிரி. அப்போது டேவும் வந்துட்டு ஓகேவா குடி அப்படின்னு சொல்லுவாரா. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் குடிக்கிறீங்க. ஸோ காஃபியெல்லாம் குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா சார் எவ்வளோ ஆச்சு பணம், நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பே பண்ணிடுறேன், என்னால் ரொம்ப கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவீங்களா. அப்போ டேவும் நீ எனக்கு பணம்லாம் கொடுக்க வேணாம், எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுறியா அப்படின்னு கேட்க, ஹெல்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் பெரிய ஆளுங்களை பார்த்தாலே பயம்தான் இருக்குது. ஏன்னா உங்கள் அத்தை ஃபேமிலிக்கு ஒருத்தன் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பணம் காசெல்லாம் கொடுத்து உதவிட்டு கடைசியில் உங்களை வந்துட்டு அப்யூஸ் பண்ணுற மாதிரி, லைக் உங்களை தப்பான ஒரு வேலைக்காக அவன் கூப்பிடுவான். ஸோ ஒரு தப்பான இன்டென்ஷனோட உங்ககிட்ட வந்துட்டு பேசுகிறது, உங்களை கூப்பிடுறது, அந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு பயந்துட்டு வீட்டுக்கு போகாமல் இந்த பொழப்புக்கு செத்து போயிடலான்னு சொல்லிட்டு சாகலான்னு பார்த்தா அதுவும் எவனோ காப்பாற்றிட்டு வந்து உட்காந்துருக்கானேன்னு சொல்லிட்டு யார் காப்பாற்றினாலும் உங்களுக்கு தெரியாது. ஸோ யாரோ காப்பாற்றிருக்காங்க, இவர் வேறு இங்கே வந்திருக்காரு, இப்போ இவரும் ஹெல்ப் கேட்குறாரு, இவர் கொடுத்த பணத்துக்கு அதே மாதிரி ஏதாவது கேட்பாரா அப்படின்னு சொல்லி பயந்து போயிட்டு, சார் நான் உங்களுக்கு பணத்தையே திருப்பி கொடுத்துட்றேன், ப்ளீஸ் வேறு எதுன்ட்டு கேட்காதீங்களே அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா ப்ரொஃபஸர் ஆகிடுச்சில்ல, ஒரு வேளை அவர் ஏதாவது தப்பாக கேட்டுட்டாருன்னா உங்களுக்கு என்ன பண்ணுறது. ஸோ ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும்ல, அதனால் பார்த்தீங்கன்னா அப்படி சொல்கிறீங்க. அப்போது டே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நான் இன்னும் என்ன ஹெல்ப்புன்னு கேட்கவே இல்லை, சரியா, முதல்ல நான் என்ன கேட்குறேன்னு பாரு, அப்புறம் நீ எனக்கு பதில் சொல்லு அப்படிம்பாரா. இல்லை ப்ரொஃபஸர், நான் உங்களுக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்றேனே, வேறு எதுவும் கேட்க வேணாமே அப்படிங்கிறீங்க. அப்போ டே வந்துட்டு ஒரு நிமிஷம் இங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாரா. நீங்களும் அவர் போனதுக்கப்புறமா இவர் என்ன கேட்க போகிறாரு, இவர் கொஞ்சம் ரூட் தான், யாருக்கும் இவர் பிடிக்காது தான், அதுக்காக இவர் தப்பாக ஏதாவது கேட்டுருவாரா. இல்லை இல்லை அந்த மாதிரி ஆளெல்லாம் இல்லை, நான் இவர் மேலே ஒரு மரியாதை வச்சுருக்கேன். ஆனால் என்னை யார் காப்பாற்றுனா, எதுக்கு என்னை காப்பாற்றுனாங்க, நான் பாட்டுக்கு செத்துருந்தா கூட நிம்மதியாக இருக்கும். இப்போ நான் எப்படி வீட்டுக்கு போவேன், காலேஜுக்கு போகிற டைமும் முடிஞ்சிச்சு, இன்றைக்கி நான் என்ன பண்ணுறது, எங்கே போகிறது, எங்கே தங்குறதுன்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமாக இருக்குது. அப்போது உங்களுக்கு வேறு இப்போ அந்த போட் ஞாபகம் வர போச்சுடா, அந்த போட்டை வேறு நடு தண்ணியிலே விட்டுட்டு வந்துட்டேன். அந்த போட்கார அண்ணா எனக்கு பாவம் பார்த்து பாதி காசுக்கு கொடுத்தாங்க. தேவையில்லாமல் இப்போ அவங்களுக்கும் பிரச்சனை, இனிமேல் என்னை பார்த்தா யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்போது டே பார்த்தீங்கன்னா நேராக உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறாரு. நீங்களும் ப்ரொஃபஸர் நான் கிளம்பிட்டா அப்படின்னு கேட்க, எங்கே கிளம்புற அப்படிம்பாரா. வீட்டுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லவும், போகலாம் ஒரு நிமிஷம் இந்தா பேனா அப்படின்னு கொடுக்க, எத்துக்கு அப்படிங்கிறீங்க, சைன் பண்ணு அப்படிம்பாரு. சைனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க,
ஆமாம் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பேப்பர் கொடுக்குறாரு. அதை நீங்கள் படிக்க, ஏய் சைன் மட்டும் பண்ணு, படிக்கலாம் வேணாம் அப்படிங்கிறாரு. பயமாக இருக்கு உங்களுக்கு. ப்ரொஃபஸர் என்கிட்ட எனக்குன்னு சொத்து கித்து எதுவுமே இல்லை, என்கிட்ட எதுக்கு இப்படி சைன் பண்ண சொல்கிறீங்க படிக்காமல் அப்படின்னு நீங்கள் கேட்கவும், சைன் பண்ணுன்னா சைன் பண்ணு, ஒழுங்காக அசைன்மெண்ட்டை முடிக்கிறதில்ல, நான் சொல்கிற எந்த ஒர்க்கும் பண்ணுறதில்ல, டெஸ்ட்டு ரொம்ப கேவலமாக எழுதுற, சைன் பண்ணு அப்படிங்கிறாரு. என்கிட்ட பணம் காசெல்லாம் இல்லை, நீங்கள் எதுவும் எழுதி வாங்க முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? பரவாயில்ல சைன் பண்ணு அப்படிங்கிறாரு. ஒரு வேளை என்னோட கிட்னி கேட்குறாரோ, ஒரு வேளை ஹார்ட்டுக்கு இது ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துருவாங்களா, இல்லைன்னா என்னோட உடம்புல இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் பாட்டை கழட்டி எடுத்துருவாங்களா, அதுக்கு இது கையெழுத்து வாங்குறாரா, நான் ஒன்றுத்துக்கும் யூஸ் இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு திருத்துன்னு முழிச்சிட்டே இருக்கேன். சைன் பண்ணு அப்படிம்பாரா, கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணுறாரு. அதனால நீங்கள் சைனும் பண்ணிவிட்டு அப்படியே அதை கையில் கொடுத்துட்டு திருத்துன்னு முழிக்கிறீங்க. அவரும் என்ன அப்படின்னு கேட்பாரா, நான் கிளம்பிட்டா அப்படிங்கிறீங்க. அப்போது டே வந்துட்டு தனி அங்கே போவ அப்படின்னு கேட்பாரு. வீட்டுக்கு அப்படின்னு சொல்வீங்களா, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கை பிடிச்சி கூப்பிட, கை அப்படிங்கிறீங்க. உடம்பு சரியில்லைல்ல, அதான் கையை பிடிச்சேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாரு. ஐயோ எனக்கு இவரை பார்த்தாலே கை கால்லாம் நடுங்குது, கையை வேற பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. எனக்கு பயமாக இருக்கே, என்ன எழுதியிருப்பாரு, எதுக்கு கையெழுத்து வாங்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு மண்டை குழம்பி போய் போகிறீங்க. இப்போ நேராக பார்த்தீங்கன்னா அவரோட வண்டியில் தான் கூப்பிட்டு போகிறாரு. ஸோ அப்படியே வண்டி எடுத்துகிட்டு வந்திருப்பாரா. ஸோ வண்டியில் உட்காரு அப்படின்னு சொன்னால் ப்ரொஃபஸர் அப்படிங்கிறீங்க. உட்காரு அப்படிம்பாரு. சரின்னு உட்காந்துக்கிறீங்க. ஸோ இப்போ நேராக பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு போகிறாரு. எங்கள் வீட்டுக்கு இப்படி தடம்னு சொன்னால் அவர் வேறு பக்கமே போயிட்டுருக்க, இது தடம் இல்லை அப்படிங்கிறீங்க. எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஸோ நேராக பார்த்தீங்கன்னா அவரோட வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருப்பாரு. பட் உங்களுக்கு தெரியல இது யார் வீடு அப்படின்னு கேட்க, உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி உள்ளே கூப்பிட்டு போயிட்டு அப்படியே வாசல்கிட்ட நிற்கிறாரு. உள்ளே யாரும் இல்லை. சரி வா போகலான்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட, நீங்கள் வரமாட்டேன்னு அப்படியே கை இழுக்கிறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா கட்டாயப்படுத்தி கை பிடிச்சி உள்ளே இழுத்து நிற்க வச்சு உள்ளே போகலாம் வா அப்படிங்கிறாரு. இது யார் வீடு, நான் ஏன் இங்கே வரணும் அப்படின்னு நீங்கள் கேட்க, டக்குன்னு அவரோட அப்பா அம்மா எல்லோரும் வந்துடுறாங்க. ஸோ வந்து பார்த்தா இப்படிட்டே வந்து ஒரு பொண்ணு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு ஷாக்காக இருக்குது. ஏய் யாரா அந்த பொண்ணு, எதுக்கு இப்படி கூப்பிட்டு வந்திருக்கா, என்ன ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ஒன்றும் புரியாமல் திருத்துன்னு முழிச்சிட்டு இருக்கா. டேவோட அப்பாவும் யார்மா நீ அப்படின்னு கேட்க, என்னோடய பேர் வயன், நான் இவரோட ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸ்டூடெண்ட்டா, எதுக்குடா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கா அப்படின்னு கேட்கவும் டேந்துட்டு, நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவாரா. அவங்க 2 பேரும் ஷாக் ஆகுறாங்களோ இல்லையோ, நீங்கள் எல்லாத்துக்கு முன்னாடி ஷாக்காக திரும்பி அவரை பேனு பார்க்குறீங்க. அப்போது அவரோட அம்மா வந்துட்டு, டே என்ன பேசுகிற அப்படின்னு கேட்க, அப்போது அப்பா வந்துட்டு, அவன் ஏதோ விளையாடுறான்னு நினைக்கிறேன், கழுத்தில் தாலியும் இல்லை காலில் எதுவும் இல்லை, என்ன நீ கல்யாணம் பண்ணிட்ட, சும்மா விளையாடாத, ப்ராங்க் பண்ண யாரும் கிடைக்கலையா, உன் ஃப்ரெண்டாக இது அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ப்ராங்க் பண்ண நான் தான் கிடைச்சிடா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ டேவும் அவர் பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் சுருட்டி வச்சுருக்காரு. அதை எடுத்து டேபிள் மேலே வச்சுட்டு அந்த பேப்பரை 2 தட்டு தட்டிட்டு, இதில் தான் எல்லாம் இருக்குது பார்த்துக்கோங்க, நான் கிளம்புறேன் வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி மேலே கூப்பிட்டு போகிறாரு. ஐயா என்னை விடுங்க நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் கையை இழுத்து பிடிக்க அவரோட அம்மா அப்பாவுக்கு புரியல. கல்யாணம் பண்ணிட்டான்னு இவன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பேப்பர் பார்த்தா அது வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிற அந்த பத்திரம் இருக்குல்ல, ஸோ ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறது அந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பத்திரத்தை எழுதி உங்ககிட்ட கையெழுத்து வாங்கிட்டாரு. ஸோ அது படி பார்த்தீங்கன்னா உங்கள் 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம். ஸோ அதை பார்த்துட்டு ஷாக்காக திரும்பி பார்த்தா நீங்கள் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அடம் பிடிச்சிருக்கிறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி மேலே இழுத்துட்ருக்காரு. இவங்களுக்கு ஒன்றும் புரியல. டேய் நில, நீ கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்கிற, அந்த பொண்ணு எதுவுமே தெரியாத மாதிரி வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறா, என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்க, அதுவா அவள் இப்போ கல்யாணம் வேணான்னு சொன்னா, நான் இப்போ பண்ணிக்கலான்னு சொல்லி பண்ணிட்டேன், அதை கோவத்தில் இருக்கா, இது என் குடும்ப பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இழுத்துட்டு போயிடுறாரு. இப்போது இவங்க 2 பேரும் இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்திருப்பாங்க. அவர் மேலே இழுத்துட்டு போனதுமே என்னங்க அவன் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்ல அப்பாக்கெல்லாம் கடுப்பாயிடுச்சு. இப்போ நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்ருக்க உங்களோட அத்தையும் வந்துட்டு, ஏங்க அப்போது மீரா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்திங்கன்னா ஆளாளுக்கு ஒரு யோசிச்சுட்டே இருக்காங்க. இதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக மீராவோட அப்பா அந்த பிரின்சிபல் இருக்கார்ல, கரெக்டாக இவங்களுக்கு கால் பண்ண,
என்னங்க எனக்கும் இல்லாமல் இவங்களா கால் பண்ணுறாங்க இன்னைக்கு அப்படின்னு கேட்குறாங்க உங்களோட அத்தை. அவரும் எடுத்து பேசி என்னன்னு கேளு அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் உங்களோட அத்தையும் ஃபோனை எடுத்து பேசுகிறாங்க. அப்போது அங்கேருந்து பேசுறது பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் தான். "ஆ, இந்த மாதிரி பூஜா, நான் வந்துட்டு மீராவை கூட்டிகிட்டு வரேன், இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிடுங்க, நாங்கள் எல்லோரும் வரோம்" அப்படின்னு சொல்ல இவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. "இன்னைக்கா மீரா கூட்டிட்டா?" அப்படிங்கிறாங்க. "ஆமாம், நீங்கள் தான் உங்கள் மருமகளை கையோடு கூப்பிட்டு போகிறேன்னீங்களே, நீங்கள் கூட்டிகிட்டு போகிற மாதிரி தெரில, நானே கொண்டுட்டு வரேன். ஸோ அவளும் இன்றைக்கி தான் ஃப்ரீயாக இருக்கா, அதனால் கூட்டிகிட்டு வரேன், எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருங்க." "ஓகே, வேலை இருக்குது பாயிண்ட்டு" வச்சிடுறாரு. இவங்க ஹலோ ஹலோ ஹலோன்னு சொல்கிறதுக்குள்ளே கட் பண்ணிட்டாங்க. இப்போ இவரோட அம்மாவுக்கு அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அப்பா பார்த்தீங்கன்னா, இரு, அவன்கிட்ட முதல்ல பேசலாம், இவன் ஏதோ திடீர்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேங்கிறான், அவங்க என்னடானா இன்றைக்கி தானே பார்த்து கூட்டிகிட்டு வரேங்கிறாங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ டேவும் மேலே உங்களை கூப்பிட்டு போயிட்டு அப்படியே கதவை லாக் பண்ணிக்க, "நீங்கள் சார், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, நான் எப்போ உங்களை கல்யாணம் பண்ணேன், இல்லை நீங்கள் என்ன எப்போ கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க." ஸோ அவர் பார்த்தீங்கன்னா, "ஏய், என்ன பிரச்சனை, கல்யாணம் தானே பண்ணேன், வேறு ஏதாவது பிரச்சனையா உனக்கு" அப்படின்னு கேட்குறாரு. "சரி, எப்போ சார் என்ன கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் கேட்க, கையெழுத்து போட்டு கொடுத்தல ஒரு பேப்பர், அது கல்யாண பேப்பர் தான்" அப்படிங்கிறாரு. "ஆ, கல்யாணத்துக்கெல்லாம் இப்படி கையெழுத்து வாங்கி கல்யாணம் பண்ணுவாங்களா, தாலி கட்டி தானே கல்யாணம் பண்ணுவாங்க" அப்படின்னு சொல்ல, அதுவும் பண்ணுவாங்க, ஆனால் அதை விட இதுக்கு பவர் ஜாஸ்தி, ஸோ இது ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண மாதிரி" அப்படிங்கிறாரு. "ஆனால் சார், நீங்கள் ஏன் சார் சொல்லாமல் கொள்ளாமல் எனக்கே தெரியாமல் என்ன கல்யாணம் பண்ணீங்க" அப்படின்னு கேட்க, அவரும், "ஏன்னா எனக்கு என் வீட்டில் ஒரு தருதலை பார்த்து வச்சுருக்காங்க, அதை சுத்தமாக பிடிக்கல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால தான் கரெக்டாக உன்னை வேற பார்த்தனா, அதான் அவகிட்டேருந்து தப்பிக்க உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்" அப்படிங்கிறாரு. உங்களுக்கு கோபமாக வருது, "இதுக்கு நான் செத்தே இருக்கலாம்" அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. அப்போ அவரும், "என்ன" அப்படின்னு கேட்க, "இல்லை, நீங்கள் எப்படி என்னை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்குறீங்க." அவரும், "அதுவா, உடம்பு சரியில்லை, அப்படியே ஹாஸ்பிட்டல் பக்கம் வந்தேன், உன்னை ஸ்ட்ரக்சரில் வச்சு தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க, பார்த்தா என்னோடய ஸ்டூடெண்ட் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஏதுன்னு கேட்டால், ஏதோ தண்ணிக்குள்ளே கிடந்தையாமாவே, அதுவும் தனியாக இருந்தேன்னு சொன்னாங்க, அதான் உனக்கு பேரண்ட்ஸ் யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வேறு கேள்விப்பட்டேன், அதான் சரி யார் கேட்க போகிறான்னு கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்" அப்படிங்கிறாரு. உங்களுக்கு நாளுக்கையாக வருது, எல்லாரும் நம்மளை யூஸ் பண்ணிக்க தான் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கோச்சிக்கிட்டு அப்படியே பாத்ரூமுக்கு போயிடுறீங்க. அவரும் என்ன அப்படின்னு கூப்பிடுறாரு, நீங்கள் எதுவுமே சொல்லலை, அப்படியே அவர் பார்த்து ஒரு முறம் வச்சுட்டு பாத்ரூம் போய்ட்டு லாக் பண்ணிக்கிட்டு ஓன்னு அழுகுதான். ஏன்னு தெரியல, பார்த்தீங்கன்னா அப்படி தான் உங்களை தண்ணிக்குள்ளேருந்து தூக்கி காப்பாற்றினேன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லை, சும்மா எதர்ச்சியாக ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன்னு தான் சொல்கிறாரு. ஸோ உங்களோட அத்தை மாமா பார்த்தீங்கன்னா மேலே வந்து டோரை நாக் பண்ணிகிட்டே இருக்க, டேவும் கதவை திறந்து என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அவங்க 2 பேரும் உள்ளே வந்துட்டு, "ஏய், எங்கே அந்த பொண்ணு" அப்படின்னு கேட்க, "பாத்ரூமில் இருக்கா" அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் அப்படியே அழுதுட்டுக்கிறீங்க. அதை பார்த்தீங்கன்னா சத்தம் உங்களுக்கு கேட்கல. "சரி, ஒரு நிமிஷம் இங்கே வா" அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூப்பிட்டு போயிட்டு டோரை லாக் பண்ணிட்டு, "டேய், என்னடா பண்ணிட்டு இருக்கிற, திருட்டுப்புன்னு ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்கிற, இப்போது மீராவோட அப்பாவுக்கு அவளுக்கெல்லாம் நம்ம என்ன பதில் சொல்கிறது" அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இவரும், "என்ன கேட்டால் நீங்கள் முடிவு பண்ணீங்க, அந்த பிசாசை எனக்கு கட்டி வைக்க பார்க்குறீங்க, எனக்கு அவளை பிடிக்கல, அவளே வாழும் மண்டையோ, அந்த கிளப்பில் சுற்றுற பிள்ளையெல்லாம் எனக்கு பிடிக்காது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அவரோட அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா, "அப்படின்னா ஹோட்டலில் வெயிட்டராக வேலை பண்ணுற பொண்ணு தான் பிடிக்குமா" அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா எல்லோரும் உங்களை பார்த்துருப்பாங்கள்ல அந்த ஹோட்டலில், ஸோ அதனால் அப்படின்னு கேட்க, ஆமாம், அவள் ஒழுங்காக ஒரு வேலை செய்கிறா, வேலை செஞ்சு படிக்கிறா, ஆனால் நீங்கள் பார்த்த பொண்ணு என்ன பண்ணுறா, கிளப்பில் அங்கங்கன்னு சுற்றிட்டு குடிச்சிட்டு ஆடிக்கிட்டு தெரியுறா, எனக்கு அந்த மாதிரி டைப்பே பிடிக்காது, சில பேருக்கு அந்த டைப் பிடிக்கும், யாருக்கு பிடிச்சதுக்கோ அவங்களுக்கு கட்டி வைங்க, ஏன் தாலியாக இருக்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோபமாக பேசிட்டு கதவை திறக்கிறார் உள்ள வாரத்துக்கு. பட் அம்மா பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவரோட கை பிடிச்சிட்டு, "டே, நீ பாட்டுக்கும் ஏதோ பண்ணிட்ட, ஆனால் எங்களை யோசிச்சு பார்த்தியா, அவளோட அப்பா இன்றைக்கி ஃபேமிலியோட இங்கே லஞ்சுக்கு வரேன், எல்லாம் ரெடி பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறான்டா, நாங்கள் என்ன பண்ணுறது" அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ டேவும், "லஞ்சுக்கு வரேன்னா லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க, தின்னுட்டு போகட்டும், வேற என்ன பண்ண முடியும்" அப்படின்னு கேட்க, அப்போது இவரோட அப்பாவும், புரியாத மாதிரி பேசாத, உனக்கு அவனோட காலேஜில் வேலை போட்டு கொடுத்துருக்காங்க, அதுவும் இல்லாமல் எனக்கும் நிறையா பணம் கொடுத்துருக்காங்க, அவன் கேட்டது ஒன்றே ஒன்று தான், அவன் பொண்ணு உனக்கு கட்டி கொடுக்கணும்னு,
இப்போ அதுவும் இல்லைன்னா என்னடா எப்படிடா இப்போ சடனாக நம்மளால் அந்த பணத்தை கூட திருப்பி கொடுக்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க டேக்கெல்லாம் வெறி ஆயிடுச்சு. ஆ, நீங்கள் கடன் கட்டுறதுக்கு நான் தான் கிடைச்சனா? எப்படி நீங்கள் காசாக வாங்கின கடனை என்னை வச்சு அடைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஏன் அந்த மாதிரி இல்லட்டே, அவன் ஒரு ஹெல்ப்பாக தானே கேட்குறான், நீ நல்ல பையன் தானே கேட்குறான் அப்படின்னு சொல்ல, நான் நல்ல பையன் கேட்டால் பத்தாது, கொடுக்குற பொண்ணும் நல்ல பொண்ணாக இருக்கணும்ல. எனக்கு அவளை பிடிக்கல, சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா கோமா அந்த பக்கம் போக, அப்போது இவங்களும் சரி ஓகே நீ கிளம்பு, இங்கே இருக்க வேணாம், இங்கே இருந்தால் பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிறாங்க. ஏன் என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லி கேட்க, அட மீரா இன்னைக்கு இங்கே வருவா, உனக்கு வேற கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா ஏதாவது பிரச்சனை, அந்த பொண்ணு இங்கே இருக்கிறதே தெரிய வேணாம், அவள் வீட்டுக்குள்ளேயே இருக்கட்டும், நாங்கள் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறோம், நீ வெளியே போயிடு அப்படின்னு சொல்ல, நல்லது அப்படின்ட்டு அவர் பார்த்திங்கன்னா உங்ககிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் வெளியே போயிடுவார். ஸோ நீங்கள் வெளில வரமாட்டீங்கன்னு நினச்சிட்டு அதுவும் இன்றைக்கி ஒரு நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. ஏன்னா சீக்கிரமாக முடிஞ்ச அளவுக்கு அவங்கக்கிட்ட உண்மையை சொல்ல பாருங்கள், அப்புறம் நீங்கள் வாங்கின கடனை நீங்கள் கட்ட பாருங்கள், என்னை வச்சு அடைக்காதீங்க அப்படின்னு கோபமாக பேசிட்டு போயிட அம்மா அப்பாவுக்கு வேற கஷ்டமாக இருக்குது. அவங்க ஒரு நல்ல காரியத்துக்காகலாம் கடன் வாங்கலை, சும்மா ஆடம்பரமாக செலவு பண்ணிவிட்டு இந்த மாதிரி வாங்கியிருப்பாங்க. அவனும் வேணுக்குன்னே திணிச்சு கொடுத்துருப்பான். ஸோ கடைசியாக பணத்தெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கொடுக்கலான்னு ரெடி பண்ணி கொடுக்கும்போது வேணான்னு சொல்லிகிட்டே இருக்க கடன் அதிகமாகிட்டே இருந்திருக்கும். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா, ஏய் நம்ம இப்படியா பழகியிருக்கோம், என்னோடய பொண்ணு உனக்கு பையனுக்கு கட்டி கொடுக்கலான்னு இருக்கேன், நீ எதுக்கு இந்த பணத்தால் திருப்பி கொடுத்துட்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேச்ச ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க ட்ராப்பில் விழ வச்சதே இந்த மாதிரி தான். இப்போ இவங்களும் சரி ஓகே லஞ்சை தான் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் விட்டு வெளியவே வரலை, 1 மணி நேரம் பயங்கரமாக அழுன்னு அழுதுட்டு எல்லோரும் நம்மளை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நான் அத்தைக்கிட்ட என்ன சொல்லுவேன், அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சால் எனக்கு ஒன்றே போடுவாங்க. இவர் பாட்டுக்கு என்னை கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்கிறாரு, தாலி கூட கட்டலை ஆனால் கல்யாணங்கிறாங்க. இவங்க அம்மா அப்பா ஐயோ கடவுளே நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்றுமே புரியல, சடனாக எல்லாம் நடக்கிற மாதிரி இருக்குது. இப்போது அப்படியே தான் டைம் ஆகுது. ஸோ எல்லோரும் வந்துட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. உங்களோட அத்தை மாமா பார்த்தீங்கன்னா வெளில போயிட்டு வெல்கம் பண்ண வெளியே போயிருப்பார். ஸோ அவருக்கு இந்த சின்ன சின்ன ஃபார்மாலிட்டிஸ் அவங்க வர்றது போகிறது எதுவுமே பிடிக்காது, அதனால் வெளில போயிட்டார். அதுவும் மீரா வர்றது சுத்தமாக பிடிக்கல, வெளில போயிருப்பாரா. இப்போது இவங்க தான் போயிட்டு வாங்கன்னு சொல்லி கூப்பிட மீரா வந்துட்டு ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து கட்டி பிடிக்கிறா. அவளுக்கு ஏதோ நிஜத்தில் பாசம் இருக்கிற மாதிரி சீனை போட இவங்களும் வாடா, எத்தனை நாள் கூப்பிட்டேன், இன்றைக்கி தான் உனக்கு எங்களை பார்க்குறதுக்கு டைம் கிடச்சிதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன ஆன்ட்டி பண்ணுறது, கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன் அப்படிங்கிறா. சரி பரவாயில்ல உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு எல்லோரும் வந்துட்டு அந்த டைனிங் ஹாலில் உட்கார வச்சு சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்டு இருக்க. அப்போது இவங்களும் ஆமாம் எங்கே டேவை காணோம் அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. அப்போது உங்களோட அத்தையும் மாமாவும் திருத்துன்னு முழிக்க மீராவும் வந்துட்டு டே தானே நான் போய் பார்த்துக்கிறேன், மேபி அவர் கொஞ்சம் ஷை டைப்பு, இப்படி எல்லாத்து கூட உட்காந்து சாப்பிட்றதே ரொம்ப பெரிய விஷயம், ஸோ நான் போய் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு அவள் பார்த்திங்கன்னா டேபிள்லேருந்து எந்திரிக்கிறா. இவங்களுக்கு பக்குன்னு இருக்குது. இல்லைடா எங்கே எந்திரிக்கிறா அப்படின்னு கேட்க, நானா டேவை பார்க்க போகிறேன் அப்படின்பா. அவன் வெளில போயிருக்கான் அப்படின்னு சொல்லவும் வெளில போயிருக்காரா, சரி பரவாயில்ல அவரோட ரூமை நான் போய் பார்க்குறேன் அப்படிங்கிறா. இல்லை அவங்களாடி போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏன் போகக்கூடாது, கல்யாணம்னா நான் அங்கே தானே இருக்க போகிறேன் அப்படிம்பாலா. அது கல்யாணம் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படியெல்லாம் போகக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சமாளிக்க, ஆன்ட்டி நீங்கள் இன்னும் அந்த காலத்தில் இருக்கீங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் இப்போவே போயிட்டு என்னென்ன திங்ஸு எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது, எதெல்லாம் எனக்கு பிடிக்காது இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறேன், அப்போ தானே எனக்கு பிடிக்காத விஷயத்தையெல்லாம் தூக்கி போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கா. இவரோட ரூமில் பிடிக்காத விஷயம் இவளுக்கு இருக்குதுன்னா அதே எதுக்கு அவ தூக்கி போடணும், அவரோட ரூம் தானே அது. சுற்றி மேல் பிடிச்ச பொண்ணாக தான் இருக்கா. நேராக அவள் மேலே போக இவங்களுக்கு வேறு பக்குன்னு இருக்குது. பட் இருந்தாலுமே அவரோட அப்பா இருந்துட்டு அந்த பொண்ணு பாத்ரூமில் தானே இருந்தா, எனக்கு தெரிஞ்சு வெளியே வரலன்னா நல்லது தான், வெளியே வந்திருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகலான்னு பார்த்தா இவங்க வேற சாப்பிட்ருக்காங்க. ஸோ அப்படி பாதியில் விட்டுட்டு போக முடியாது, எங்களை மட்டும் விட்டு போகிறீங்கன்னு கேட்குறாங்க. அவள் என்ன போய் பார்த்துக்கிட்டோம், நீங்கள் இங்கேயே இருங்கன்னு சொல்ல இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேயே நின்றுட்டுருக்காங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா மீரா அப்படியே படிக்கட்டு ஏறி வந்துட்டுருக்கா. ஸோ இன்னொரு பக்கத்தேவும் போய் தொலைஞ்சாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு எங்கேயோ உட்காந்துட்ருக்காரு. இப்போ வீட்டில் உங்களோட அத்தை மாமா என்னடா இது அவள் வேற மேலே போனா ஒரு சத்தத்தையும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிருக்காங்க.
அப்போது கரெக்டாக அவளும் வந்து கதவு திறந்து எல்லாமே பார்த்துட்டு இருந்திருப்பா. நீங்கள் இன்னுமே பாத்ரூம்குள்ளே தான் இருக்கீங்க. ரொம்ப ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. ஏன்னா நிறைய விஷயங்கள் குழப்பமாக இருக்குது. திடீர்னு கொண்டு வந்து கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி வீட்டில் உட்கார வச்சுருக்காரு. அதுவும் என்னன்னு காரணமா அவளை பிடிக்கல, அதனால அவகிட்ட தப்பிக்கிறதுக்கு உன்னை கட்டிக்கிட்டேன்னு சொன்னால் கஷ்டமாக இருக்கும்ல. அதுவும் ப்ரொஃபஸர் வேற. என்னது நம்ம கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணுறேன்னு வேற நம்மக்கிட்டே சொல்கிறாரு. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் மேலே அவ்வளோ கோவம் வருது. அழுன்னு அழுதுட்டு இருக்கிறீங்க. அது வேற கொஞ்சம் சவுண்ட் ப்ரூஃப் பாத்ரூம் போல இருக்குது. வெளியே ஒரு சத்தமும் கேட்கல. இப்போ அவளும் அவரோட ரூமை ஃபுல்லாக சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கா. நீங்கள் உள்ள ஒரு பக்கம் ஓன்னு அழுதுட்டு இருக்கிறீங்க. அவளுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சத்தம் கேட்கல. ஆனால் அந்த பாத்ரூம் கிராஸ் பண்ணி போயிட்டு நடந்துட்டு இருப்பாள். அப்போ ஒரு மாதிரி ஓன்னு கேட்குது. என்னது உள்ள சத்தம் கேட்குது அப்படிங்கிற மாதிரி அவள் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் கிட்ட அப்படியே கையை வைக்க கரெக்டாக டேவோட அம்மா ஓடி வந்துடுறாங்க மேலே. மீரா அப்படின்னு கூப்பிட, என்ன ஆண்டி என்ன அப்படின்னு கேட்குறா. இல்லைடா நீ வந்து சாப்பிட. ஆண்டி ஆசாசியாக சமைச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லவும், போங்க போங்க தோ வந்துடுறேன், அவ்வளோதான் பார்த்து முடிச்சிட்டேன் வந்துடுறேன்னு சொல்லிட்டு பாத்ரூம்லேருந்து கை எடுத்துக்கிறா. ஸோ நீங்கள் உள்ளே அழுதுட்டுக்க. ஆண்டி பார்த்தீங்கன்னா நல்ல வேலை கதவை தட்டலை அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போது அப்படியே தான் அவளும் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு எதுவுமே எனக்கு பிடிக்கல. இவரோட ஷர்ட்டு என்ன டேஸ்ட் இது, சுத்தமாக பிடிக்கல. அப்புறம் ஒன்று கூட நல்லா இல்லை, இவர் ரூமே ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. ஆக்சுவலாக அவர் ரூம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக டீசெண்டாக இருக்குது. ஆனால் இவளுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கல போல். இவளுக்கு நல்லா க்ளப்பு அந்த மாதிரி இருந்தால் பிடிக்குமோ என்னமோ. அவளோட ரூம் அப்படி தான் கலக்கெல்லாம் லைட்டு போட்டுட்டு க்ளப் மாதிரியே வச்சுருப்பா. ஸோ இந்த டேஸ்ட்டு க்ளீனாக இருக்குது அவளுக்கு பிடிக்கல. ஸோ அவளையும் குறை சொல்லக்கூடாது, அது அவளோட டேஸ்ட்டு. பட் அடுத்தவங்களோட இதை மாற்றணும்னு நினைக்கிறா. ஸோ இப்போ ஃபுல்லாகவே பார்த்துட்டு முதல்ல இங்கெல்லாம் இதை மாற்றணும், அப்புறம் இதை மாற்றணும், அதை மாற்றணும்னு சொல்லிட்டு அப்படியே அந்த காட் பார்க்க அவர் பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருக்க மாதிரி இவளுக்கு ஒரு இமேஜினேஷன். ஸோ அவளும் அந்த கட்டில் பேனு பார்த்து கை ரெண்டே நீட்டி விட்டுட்டு கூடிய சீக்கிரத்தில் இங்கே நான் தூங்க போகிறேன், பக்கத்தில் நீங்கள் நல்லா தான் இருக்கும். ஆனால் என்ன உன்னை பார்க்க வரக்கூடாதுனால எனக்கு இல்லை, எனக்கு கொஞ்சம் கோவம். ஏன்னா நான் ஒரு தடவை உன்னை பார்க்க வரும்போது நீ என்னை அவாய்ட் பண்ண, அதனால தான் உன்னை நான் அவ்வளோ டைம் அவாய்ட் பண்ணேன். ஸோ மாற்றி மாற்றி இதே பண்ணிகிட்டு இருந்தா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது, அதனால தான் ஒரு வழியாக கோவெல்லாம் போயிட்டு உன்னை பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக பேசிகிட்டு இருக்கிறா, தலகாணி வச்சு தேன் நினச்சி. ஸோ இப்போ அப்படியே தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி இருந்திருக்கும். தண்ணிக்குள்ளெல்லாம் விழுந்து ஊறி போய் கடந்துருப்பீங்கள, அதனால ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே குளிக்கிறீங்க. ஏன்னா பாத்ரூமுக்குள்ள தானே இருக்கீங்க, அதனால குளித்து முடிச்சுட்டு ஐயோயோ ட்ரெஸ்ஸே இல்லையே, நான் வேறு குளிச்சுட்டேன்னு சொல்லி ஒரு டவலை மட்டும் அப்படியே கட்டிட்டு நீங்கள் மெதுவாக கதவை திறக்க இவ பார்த்தீங்கன்னா அப்படியே கட்டில் படுத்துருப்பா. கதை ஓப்பன் பண்ணுற சத்தம் கேட்டு தலையை மட்டும் இப்படி தூக்கி பார்க்குறா. பார்த்தா ஒரு டவலோட நீங்கள் அங்கே வந்து நிற்க, அவளை பார்த்தா உங்களுக்கு ஷாக் ஆகுது, உங்களை பார்த்தா அவளுக்கு ஷாக்காக இருக்குது. ரெண்டு பேருமே அட் அ டைமில் யார் நீ அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் நீங்கள் அப்படி தான் கேட்பீங்க. அவளை பார்த்தா யார் நீ அப்படின்னு கேட்குறா. நீங்கள் அது வந்து நான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இவளுக்கெல்லாம் செம்ம கடுப்பாயிடுது. அப்படியே உங்கள் முடியை பிடிச்சி இழுத்துட்டு வெளில வந்து அதுவும் டவல் கட்டியிருப்பீங்க, அப்படி கூட பார்க்காம என்ன வேலைக்காரியா, அவர் இல்லைன்னா அவரோட பாத்ரூமில் குளிப்பியா நீ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முடியை பிடிச்சி அப்படி வெளியே தானே இழுத்துட்டு வரா. ஸோ இதை பார்த்தீங்கன்னா எல்லோரும் கீழே இருக்கிறவங்க பார்த்துட்றாங்க. டேவோட அம்மா அப்பாக்கெல்லாம் என்ன பண்ணுறனே தெரியல, பாவமாக இருக்குது. ஆனால் அவங்க எதுவும் சொல்ல முடியல. இங்கே பாருமா மீரா, அது அது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆன்ட்டி என்ன அது இதுக்கு தான் என்ன மேலே போக வேணான்னு சொன்னீங்களா? யார் இந்த பொண்ணு, எதுக்காக அவரோட ரூமில் குளிச்சுட்ருக்கா? எனக்கு வர ஆத்தத்துக்கு இவெல்லாம் மேலே காலை கூட வைக்கக்கூடாது. ஆமாம் என்ன பண்ணுற நீ, யார் நீ வேலைக்காரியா அப்படின்னு கேட்குறா. நீங்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அது வந்து அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போது டக்குன்னு டேவோட அம்மா இல்லைம்மா எங்கள் சொந்தக்கார பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ சொந்தக்கார பொண்ணா, சாரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் தலையிலேருந்து கையெடுத்துட்டு சாரி உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறா. உங்களுக்கு அழுகையாக வருது, டவலோட நின்றுருப்பீங்கள்ல, ஸோ ஒரு மாதிரி வேறு இருக்குது. டேவோட அப்பா தான் பார்த்தீங்கன்னா அவரோட கோட்டை கழட்டி அப்படி உங்களுக்கு மேலே போற்றி விடுறாங்க. நீங்கள் ரொம்பவே இதாக ட்ரெஸ் வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி போடுறாளா. ஸோ உங்களோட ட்ரெஸ்ஸிங்கை பார்த்தே அவங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு மாதிரி இப்போது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறனால அவரோட கோட்டை கழட்டி கொண்டு வந்து உங்கள் மேலே போட்டு விட்டு நீ மேலே போடா அப்படின்னு சொல்ல இவளும் பார்த்தீங்கன்னா சாரி நான் கொஞ்சம் பொசசிவ், எனக்கு கொஞ்சம் ஜெலஸ் ஆயிடுச்சு. ஏன்னா இது என்னோட
ஹஸ்பண்ட் ஆக போகிறவரோட அதாவது ஃபியான்சியோட ரூம், அதனால தான் தப்பாக எடுத்துட்டேன். சாரி, நீ மேலே போய் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கமா அப்படிங்கிறா. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே மேலே ஓடிடுவீங்க. அவ்வளோ கோவம் வருது. போயிட்டு அப்படியே நீங்கள் ஒரு ஓரமாக உட்காந்துட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. ட்ரெஸ் இருந்தால் தானே மாற்றுறதுக்கு. ஸோ என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஒரு பிரச்சனையிலேருந்து தப்பிச்சு வந்தால் இன்னொரு பிரச்சனையில் மாட்டிக்கிறேன். எல்லாத்துக்கு முன்னாடி இப்படி அசிங்கப்படுத்துகிறாங்க. நான் என்னடா பாவம் பண்ணேன்? என்னடா ஒரு நைட்டு செத்து போகலான்னு முடிவு பண்ணா, அடுத்த நாள் நரக வேதனை காட்டிகிட்டு இருக்கிறீங்க. செத்துருந்தா கூட நல்லா இருந்திருக்குமோன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் ஆகுது. இப்போது இவங்களும் என்ன மீரா அவசரப்பட்டுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஐயோ அம்மா, ஏதோ ஒரு கோவத்தில் அப்படி பண்ணிட்டேன். நான் வேணா அந்த பொண்ணுக்கிட்ட போய்ட்டு சாரி கேட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, முதல்ல போய் சாரி கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு மேலே வரா. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்து ஒரு ஓரமாக அழுதுட்டு இருக்க. அவள் வந்துட்டு ஏய் ஒரு ஒயன் அப்படின்னு கூப்பிடுவாளா. அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறீங்க. என்ன தப்பா எடுத்துக்கிட்டியா அப்படின்னு கேட்குறா. இல்லை அப்படின்னு சொல்லுவீங்களா. அவள் பார்த்தீங்கன்னா டக்குனு உங்கள் செவத்தோட சாச்சு, நீ தப்பாகவே எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, நீ சொந்தக்காரியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி உன் லிமிட்டை கிராஸ் பண்ணாத. இது எங்களோட ரூம், வெளியே தான் இருக்கணும், நீ உள்ளெல்லாம் இருக்கக்கூடாது, புரியுதா? என்னதான் நீ சொந்தக்கார பொண்ணாக இருந்தாலும் அவ்வளோதான். இதுக்கு மேலேனா அவனை கல்யாணம் பண்ணிவிட்டு இது எங்களோட ரூம் ஆகிடும். ஸோ என்னோடய ப்ளேஸ்க்கு என் பெர்மிஷன் இல்லாமல் யாராவது வந்தால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்தீங்கன்னா கழுத்தெல்லாம் பிடிச்சி நடிச்சிட்டு இருக்கா. சரியான சைக்கோ பைத்தியமாட்டு இருக்குது. ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கா. நீங்களாம் பயந்து போயிட்டு அழுகவே ஆரம்பிச்சிடுறீங்க. அப்போது டக்குன்னு பின்னாடி ஒரு சத்தம், அதே தான் என்னோட ரூம்குள்ளே ஏன் பெர்மிஷன் இல்லாமல் வந்தா எனக்கும் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவளோட முடி பிடிச்சி இழுத்து வெளில தள்ளிடுவார். அவள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸில் அப்படியே இழுத்து தள்ளியிருப்பார்ல, கீழே விழுந்தவ அப்படியே கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டு அந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா கடற்கடன்னு உருண்டு கீழே போய் விழுகுறா. எல்லாத்துக்கும் ஷாக்காக இருக்குது. இப்போ டேவோட அம்மா அப்பாவுக்கு வேறு பயமாக இருக்குது. இவன் என்ன இப்படி திடீர்னு எங்கேருந்து வந்தான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஓடி வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அழுகுறீங்க. முதல்ல போய் ட்ரெஸ்ஸை மாற்றிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டிஷர்ட்டு அப்புறம் ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு, இந்தா நீ இந்த ட்ரெஸ்ஸை மாற்று, உனக்கு ஈவினிங் ட்ரெஸ் வாங்கி தரேன், நீ உள்ளே ஏறு அப்படின்னு சொல்லிட்டு டோரை லாக் பண்ணிட்டு கீழே போகிறாரு. அப்போது கீழே எல்லாருமே வந்துட்டு என்ன டே பண்ணியிருக்க அப்படின்னு கேட்க, அப்போ அவரும் மா என்ன நடக்குது, இவ எதுக்கு வயனை போயிட்டு மிரட்டிட்டு இருக்கா? இவளை யார் என் ரூம்குள்ளே விட்டது? என்னோட பெர்மிஷன் இல்லாமல் யாரும் என் ரூம்குள்ளே போகக்கூடாது, ஈவன் நான் உங்களே அனுமதிக்க மாட்டேன்ல, எதுக்காக இவ்வளோ விட்டீங்க அப்படின்னு கேட்க, அப்போது பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா அது கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு தானே, அவள் வரக்கூடாதா, அவள் ஆசையாக வந்து பார்த்தா அப்படின்னு சொல்ல, கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணா, லூஸா நீங்கள், கண்ணெல்லாம் குருடா, மேலே ஒரு பொண்ணை பார்த்தீங்கல்ல, யாரை நினச்சிங்க, என் ஒய்ஃபு அப்படிங்கிறாரு. எல்லாரும் ஷாக் ஆகிட்டாங்க. மீராக்குன்னா பயங்கர ஷாக்காக இருக்குது. என்ன சொல்கிற, ஏதாவது ப்ராங்கா அப்படின்னு கேட்குறா. அப்போ இவரும் ப்ராங்கா, நீ என்ன எனக்கு ஃப்ரெண்டா இல்லை சொந்தக்காரியா இல்லை எனக்கு பிடிச்ச ஒரு பர்சனா? நீ என் லிஸ்ட்டில் எந்த இடத்துலையும் இல்லை, ஈவன் எனக்கு பிடிக்காதவங்க லிஸ்ட்டில் கூட நீ இல்லை. ஸோ உன்கிட்ட நான் எதுக்கு ப்ராங்க் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. எல்லோரும் என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அம்மா அப்பாவை கேட்க, ஸோ அவங்க அப்படியே தலையை குனிஞ்சு நின்றுக்கிறாங்க என்ன சொல்கிறேன்னு தெரியாமல். அப்போ இவரும் இங்கே பாருங்க அங்கு, உங்ககிட்ட பணம் வாங்கினது அவங்க பணத்தை திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னால் வாங்கிக்கணும். அதை விட்டுட்டு எச்சா பணத்தை கையில் கொடுத்துட்டு பணத்தெல்லாம் கொடுக்காதீங்க, உங்கள் பையனை கொடுங்கன்னு கேட்டால் என்ன அர்த்தம்? புரியுதா? எனக்கு உங்கள் பொண்ணு ஆரம்பத்துலேருந்தே பிடிக்காது. எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு கிளப்பு அங்கே எங்கன்னு சுற்றிக்கிட்டு தேவையில்லாமல் காசை அழிச்சிட்டு சொல்லப்போனால் நிறையா பேர்த்து லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிட்டு தெரியுறா. இவளை போயிட்டு நான் இப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஸோ எனக்கு இவளை பிடிக்கல, அதுவும் இல்லாமல் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் வெளியே போகலாம் தாராளமாக அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே பார்த்த மாதிரி கையை நீட்டுறாரு. அவங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. மீராலாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் அப்படியே அமைதியாக நின்றுட்டு டேவை முறைச்சிட்டே இருக்க. என்ன முறைக்கிற, கிளம்பு அப்படிங்கிறாரு. அவளும் எதுவுமே சொல்ல அங்கேருந்து போயிடுறா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா பிரச்சனைலாம் பண்ணவே இல்லை, அமைதியாக போயிடுறா. அவளோட அப்பாவும் எந்த பிரச்சனையும் பண்ணல, எல்லாம் அமைதியாக போயிடுறாங்க. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி பணத்தை சீக்கிரமாக கொடுக்குற வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ டேவோட அம்மா அப்பா தான், என்னடா அவசரப்பட்டுட்ட, நாங்கள் பொறுமையாக சொல்லியிருப்போம்ல அப்படின்னு சொல்ல, பொறுமையாக சொல்லியிருப்பீங்களா? அவள் கழுத்தை நடிச்சிட்டு இருக்கா வயனுக்கு. இன்றைக்கி தான் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன், கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்த முதல் நாளே உங்கள் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டிங்களா? என்ன மாமியார் மாமனார் கொடுமையா அப்படின்னு கேட்க, என்னடா எங்களை போய் அப்படி நினச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்போ டேவும் எனக்கு நீங்கள் பண்ணுறதே சுத்தமாக பிடிக்காது,
தேவையில்லாமல் ரொம்ப ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு கடனை வாங்கி அதுக்கு என்ன அடமானம் வச்சு நீங்கள் பண்ணின வேலை இருக்கே, அதனால உங்கள் பிரச்சனை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே சமயம் இந்த வீடு நான் வாங்கினது, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இங்கே இருங்க, ஆனால் உங்களால் என் ஒய்ஃபுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, ஓகேவா? உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோன்னு சொல்லிட்டு நேராக வேலை வராரு. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த ட்ரெஸ்ஸை அப்படியே போட்டுட்டு என்னது இவ்வளோ தொலைக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கையை காலை ஆட்டிக்கிட்டே நின்றுட்டுருக்குறீங்க கண்ணாடி கிட்டே நின்று. இவ்வளோ நேரம் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கோம், அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ட்ரெஸ்ஸு நிற்குது அதான் பிரச்சனை, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிற்க. இப்போ டேவும் வந்து அப்படியே எட்டி பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் அப்படியே என்னது இவ்வளோ பெருசாக்கு துணின்னு சொல்லிட்டு தனியாக பேசிகிட்டு இருக்கும்போது சிரிச்சுட்டே உள்ள வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்பாரா? ப்ரொஃபஸர், உங்கள் ட்ரெஸ் எல்லாமே எனக்கு பெருசாக இருக்குதே, நான் இதை எப்படி போட்டுக்கிறது அப்படின்னு கேட்குறீங்க. அதான் ஈவினிங் போயிட்டு ட்ரெஸ் வாங்கி தரேன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லுவார். நீங்களும் இல்லை வேணாம், எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள், நிஜமாவே நீங்கள் என்னை எதுக்கு கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு கேட்க. நான் தான் சொன்னேன்ல, அந்த பிசாசை பிடிக்கலன்னு, அந்த பிசாசு இன்னைக்கு இங்கே வந்துச்சுல, அதுதான், அதை பிடிக்காம தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் நீ கொஞ்சம் சைலண்ட்டான பொண்ணு இல்லையா, அதனால் ஓகே, எனக்கு பிரச்சனை இல்லை, உன்னை நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. இது என்ன மாதிரியான ப்ரப்போசல் அப்படின்னு நீங்கள் சொல்ல. ப்ரப்போசலா அப்படிங்கிறாரு. ஆமாம், நீங்கள் இப்போ என்கிட்ட என்ன சொல்ல வரீங்க? கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்கிறீங்க, எனக்கே தெரியல, அப்புறம் அவளை பிடிக்கல அதனால உன்னை கட்டிக்கிட்டேங்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலை. அப்போது உங்களுக்கு நான் ஜஸ்ட் யூஸ் ஆகுறேன்னா அவளுக்கு பதிலாக அவகிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்க, இவரும் கிட்ட வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ என்னதான் இருந்தாலும் சடனாக இவர் உங்களை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வரும்போது எங்கேயோ ஒரு ஓரத்தில் சின்னதாக ஒரு ஆசை வந்திருக்கும். அப்படின்னா ப்ரொஃபஸருக்கு நம்மளை பிடிச்சிருக்கோ என்னமோன்னு. ஸோ அதனால தான் இப்போது அவர் இல்லைன்ட்டு போகவும் டிசப்பாயிண்ட் ஆகுது. ஸோ ரொம்ப கோவம் வருது. இப்படியே தான் ஈவினிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருவாரு. நீங்கள் எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டு எப்படியெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக போட்டு பார்க்குறீங்க. இப்போது அடுத்த நாள் பார்த்தா டே வந்துட்டு ப்ரஷ் பண்ணிட்டு மேலே மொட்டை மாடிக்கு போயிருப்பார். பார்த்தா வாங்கி கொடுத்த அத்தனை ட்ரெஸ்ஸும் காஞ்சிட்ருக்குது. என்னது புது ட்ரெஸ் எல்லாத்தையும் மேலே போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கேட்குறாரு. அப்போ நீங்கள் என்னாச்சு அப்படின்னு கேட்பீங்களா? இல்லை, நேத்தானே வாங்கிட்டு வந்தேன், எல்லாத்தையும் போட்டுட்டியா? எங்கே போட்டு போனேன்? வீட்டில் தான் இருந்தேன், எதுக்கெல்லாம் காய போட்டிருக்க அப்படின்னு கேட்க, அது எனக்கு புது ட்ரெஸ் அப்படியே போட பிடிக்காது, அது ஒரு மாதிரி நசன்னு இருக்கும், தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு அப்புறமா நல்லா காய வச்சு எடுத்து போட்டேன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறீங்க. ஓ, இப்படியெல்லாம் வரக்கா, சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். இப்படி தான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் போயிருக்குது. நீங்கள் காலேஜ் போகிறீங்க, உங்கள் ஃபீஸ் அவர் தான் கட்டுறாரு. ஒரு பக்கம் உங்களோட அத்தை உங்களை ஊர் முழுக்க தேட, இன்னொரு பக்கம் உங்களோட அத்தையை அவங்களுக்கு பணம் கொடுத்தவன் ஊர் முழுக்க தேடுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு 6 மாதம் தேடலையே போயிட்டுருக்கு. இது எதுவுமே தெரியாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஆரம்பிச்சிட்டிங்க. இவரோட அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா கெட்டவங்கலாம் கிடையாது, ஸோ நல்லா தான் பேசுவாங்க. அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி எல்லாமே செட் ஆகிடுச்சு. ஆனால் என்ன, இவர் அவகிட்டேருந்து தப்பிக்கு தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருங்கிறது மட்டும் உறுத்திக்கிட்டே இருக்கும். அவர் ஒரு சில நேரம் நல்லா வந்து பேசினா கூட நீங்கள் பேச மாட்டீங்க. நான் ஜஸ்ட் உங்களுக்கு அவகிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு தானே, எதுக்காக என்கிட்ட இப்படி ஆசையாக பேசுகிறீங்க, என்னை ஆசை காட்டி மோசம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. கொஞ்சம் ஆட்டிடியூட் வேறு வர ஆரம்பிக்குது. இப்போ டே பார்த்தீங்கன்னா உங்களை காலேஜுக்கு கொண்டு போய் விடுறது, கூட்டிகிட்டு வர்றது, எந்நேரம் உங்கள் கூடயே தான் இருப்பார். ஸோ காலேஜ் முடித்து வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுட்டா வெளியே எங்கேயுமே வந்துட்டு தனியாலாம் விட மாட்டார். உங்களுக்கு எது வேணுமோ வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு. ஒரு மாதிரி பொத்தி வச்சுட்ருக்காரு. ஆனால் உங்களுக்கு போர் அடிக்குது. என்ன பண்ணுறது, டெய்லியும் காலேஜ் போகிறோம் வீட்டுக்கு வரோம், காலேஜுக்கு போகிறோம் வீட்டுக்கு வரோம், ஈவன் எல்லாமே வாங்கிட்டு கொடுத்துட்றாங்க. ஆனால் எல்லாத்தையும் நம்ம கேட்க முடியுமா என்ன? எனக்கு வேறு ஒரு மாதிரி இருக்குது. நான் இன்றைக்காவது வெளியே போகணும். எனக்கு தெரிஞ்சு பேடெல்லாம் வீட்டில் காலியாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ நான் போய் வாங்கணுமே. சரி ஓகே, அவர்கிட்ட கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் இத்தனை நாள் இருந்திருக்கும். ஸோ எல்லாமே வந்துட்டு நல்லா பல்காக அத்தை வாங்கி வச்சுருப்பாங்க அவங்களுக்கு தேவைப்படும்னு. ஸோ அதையே யூஸ் பண்ணியிருப்பீங்க 2 பேரும். இப்போ பார்த்தா 2 பேர்த்துக்கும் இல்லை. அதனால் சரிங்க அத்தை, நானே போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு பணமும் வந்துட்டு உங்ககிட்ட கொடுத்து வச்சுருப்பாரு, கார்டு எல்லாமே. அதை எடுத்துகிட்டு போகிறீங்க. வெளில போயிட்டு இந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருக்க. அப்போது டக்குன்னு அடியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம். திரும்பி பார்த்தா உங்களோட அத்தை அவங்க அப்படியே அடுக்கிற மாதிரி துரத்திட்டு ஓடி வர, நீங்கள் அவங்கள பார்த்து பயந்து போயிட்டு குடுகுடுன்னு ஓடுறீங்க அந்த பேடெல்லாம் தூக்கிட்டு. அவங்கன்னா உங்களை விடாமல் துரத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் இப்போ தான் வீட்டுக்கு வந்திருப்பாரு. வந்ததுமே மேலே வந்துட்டு பார்க்குறாரு.
எங்கே போயிட்டா அவ வாயினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பாட்ட கேட்க, அவளா கடை வரைக்கும் போயிருக்காடா அப்படின்னு சொல்லுவாங்களா. எதுக்கு அவளை போக சொன்னீங்க அப்படின்னு கேட்டு சண்டை போடுறாரு. எப்பா உன் பொண்டாட்டியெல்லாம் நாங்கள் போக சொல்ல, அவளே தான் போர் அடிக்குதுன்னு போனா. ரொம்ப தாண்டா பண்ணுற, எங்கள் கடனை எங்களுக்கு கட்டிக்க தெரியும், அதுக்காக நீ எந்நேரம் எங்களை தப்பாகவே நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ டே பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டு, இங்கே பாருங்க அவளை வெளியே விட வேணான்னு சொல்லியிருக்கனா இல்லையா, ஏற்கனவே ஆயிரத்தெட்டு பிரச்சனை இதில் இது வேறு அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போனான்னு கேட்க, பக்கத்தில் இருக்க கடைக்கு தாண்டா அப்படிங்கிறாங்க. இவரும் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வண்டி எடுத்துகிட்டு அங்கே வர, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஐயோயோன்னு சொல்லிட்டு கத்திட்டு ஓடிட்டு இருக்கிறீங்க. பார்க்கறதுக்கே ஃபன்னியாக இருக்குது. உங்களோட அத்தை அடியே நில்லுடி உன்னை கொல்லாமல் விட மாட்டேன், நில்லுன்னு துரத்திட்டே வராங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க கையில் மாட்டிக்கிறீங்க. இவ்வளோ நேரம் ஃபன்னியாக தான் ஓடிருப்பீங்க, ஆனால் அவங்க கையில் மாட்டின அடுத்த செகண்டுக்கு முடியதான் பிடிச்சி இழுக்கிறாங்க. நீங்களும் அதை விடுங்கத்த அப்படின்னு சொல்ல, எங்கே ஓடுற, 6 மாதமாக உன்னால் நான் தலைமறைவிடி, இத்தனை வருஷமாக உனக்கு சம்பாதிச்சு போட்டு இவ்வளோ வளர்த்து விட்டா என் குடும்பத்துக்கு ஒரு உதவி பண்ண உங்களுக்கெல்லாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்கா அப்படின்னு கேட்க, அத்தை நீங்கள் என்னத்தை கேட்டீங்க, உதவியாக கேட்டீங்க, காசு பணம்னா கூட கொடுக்கல, நீங்கள் கேட்டது நிஜமா நியாயமான விஷயமாத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏய் நியாயம் அநியாயம்லாம் பார்க்குற அளவுக்கு நான் இல்லை, அந்த நிலைமையிலையும் நான் இல்லை. உன் மேலே ஏதோ ஒரு இடத்துல பாவம் பார்த்தண்டி, ஆனால் அதுக்கு தான் நல்லா அப்பா வச்சு எனக்கு. உன்னால் எங்கே எனக்கு தெரியுமா சுற்றிட்டுருக்கேன், ஒழுங்காக சோறு கூட திங்க முடியல, அவன் என்னை ஆளை விட்டு தேடிட்டு இருக்கிறான். கண்டிப்பாக உன்னை கொல்லாமல் விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் என்ன பண்ணுறது, அவனுக்கு நீ தேவைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு போக, நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆச்சத்தை விடுத்து அப்படிங்கிறீங்க. எது கல்யாணமா, என்னடி என்ன கதை விடுறியா, அப்படியே கல்யாணமாக இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நேராக பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போது அப்படியே தான் கொஞ்சம் டைம் ஆகுது. உங்களை பார்த்தீங்கன்னா நேராக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போக, நீங்களும் வந்துட்டு அப்படியே உங்களை ஒரு ஆட்டோவில் வச்சு தான் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அதை விடுத்த அத்தை ப்ளீஸ் தான் விடுங்கத்த அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் விட முடியாது வான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு வீட்டில் போட்டு அடைச்சி டோரை லாக் பண்ணிவிட்டு அவங்க போயிடுறாங்க. உங்களுக்கு பயமாக இருக்குது, ஏன்டா வீட்டுக்குள்ளேருந்து வெளில வந்தோம், இதுக்கு தான் அவர் நம்மளை வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னாரான்னு சொல்லிட்டு என்னென்னமோ தோணுது. ஆனால் என்ன பிரயோஜனம், மாட்டிக்கிட்டீங்களே. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் உங்களை தேடிட்டுருக்காரு, ஆனால் நீங்கள் இங்கே மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களை அவர் ஊரே ஃபுல்லாக தேடியுமே கூட கிடைக்கவே இல்லை. அப்போ கடையிலே வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி ஒரு பொண்ணு இங்கே கடைக்கு வந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ காட்டி கேட்க, அட அந்த பொண்ணை யாரோ ஒருத்தவங்க துரத்துனாங்க, அவள் பயந்து ஓடுனா, அப்புறம் அதோ அந்த வழியாக தான் ஓடினா, எங்கே போனாங்கன்னு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்ல, மனுஷனாயா நீ, ஒரு பொண்ணு ஒரு பிரச்சனையில் தப்பிச்சு போனால் காப்பாற்ற மாட்டிங்களா, தெரியலங்கிறீங்க. நீங்களாம் என்ன மனுஷங்களோ. நாளைக்கு உனக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல, அவளும் இதே மாதிரி தான் பண்ணுவா பாரு, யாருமே காப்பாற்ற மாட்டாங்கன்னு சாபம் கொடுத்துட்டு போயிட்டுருக்காரு. அந்த டைமில் கூட அவன் பார்க்கணுமே. அடப்பாவி, இவன் கேட்டதுக்கு தெரியலன்னு சொல்லியிருந்தா பிரச்சனையே இல்லைல்ல, தெரிஞ்சதுன்னு சொன்னங்காடி தான் இவன் இப்படி சாபிச்சுட்டு போகிறானான்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் திட்டிகிட்டு இருக்கிறான். இப்போது உங்களோட அத்தை அப்படியே ஃபோன் எடுத்து ஒருத்தவங்க கால் பண்ணி கண்டுபிடிச்சிட்டா அவளை அப்படின்னு சொல்ல, ஏய் நான் முதல்ல உன்னை கண்டுபிடிக்கணும், நீ அவளை கண்டுபிடிச்சி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுவான். சார் நீங்கள் எங்களுக்கு பண்ண உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ், ஓகேவா. அப்புறம் அந்த பொண்ணை நான் கண்டுபிடிக்கல, இத்தனை நாளாக அவள் காணாமல் போயிட்டா, அதனால தான் உங்களுக்கு தெரியாமல் பயந்து போய் ஒளிஞ்சிருந்தேன். ஆனால் இனிமேல் ஒழிய வேண்டிய அவசியம் இல்லை, அவளை கண்டுபிடிச்சிட்டேன், உங்களுக்கு வீட்டு அட்ரஸ் அனுப்புகிறேன், நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் அனுப்பி விட்டுட்டு இவ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. இப்போது அப்படியே தான் உங்களை அடைச்சி வச்சுருக்கிற வீட்டுக்கிட்ட ஒரு கார் வந்து நிற்குது. உங்களை பார்த்தீங்கன்னா உள்ள அடைச்சி வச்சுருக்காங்க. ஸோ அத்தை சும்மாலாம் அடைச்சி வைக்கல, மயக்க மருந்து கொடுத்துட்டு தான் போயிருக்கு, தப்பிச்சு போயிடுவீங்கன்னு நீங்கள் அப்படியே மயங்கி கிடக்க. இப்போது அந்த கார்லேருந்து ஒருத்தன் இறங்கி வந்து நேரம் உள்ளே வந்து டோரை லாக் பண்ணிட்டு அப்படியே உள்ளே வந்து பார்க்குறான். நீங்கள் தான் அப்படியே மயங்கி கிடக்குறீங்க ஒரு காட்டில். ஸோ உங்களை பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறான். சிரிச்சிட்டு, ஓ நீதானா அது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தப்பாக பிஹேவ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ட்ரை பண்ணுவான். ஸோ லைக் இப்போ தான் அவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உங்களை பார்த்து சிரிச்சுட்டு ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுறான்னு வைங்களேன். அப்போது நீங்கள் மெதுவாக வந்துட்டு கண்ணை திறக்கிறீங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல, ஸோ மயக்கம் தெளியுது. ஸோ மயக்கம் தெளிஞ்சு நீங்கள் அரைக்குறையாக கண்ணை திறந்து பார்க்குறீங்க. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா பலார்னு ஓகி கண்ணை திற ஒரு அரை விட மறுபடியும் மயங்கி விழுந்துடுறீங்க. ஸோ நீ கண்ணை முழிச்சுதான் எனக்கு பிரச்சனை, அதனால்தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மயக்க வச்சுட்டு அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே கட்டில் வந்து உட்காருவான். ஸோ அப்படியே உங்களோட கண்ணத்தை அப்படியே ஒரு மாதிரி பிடிச்சிட்டு இருக்க, அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா அவனோட கையை பின்னாடி பிடிச்சாலும் திருகுறாங்க. என்னன்னு பார்த்தா டே தான். அவரை பார்த்ததுமே எனக்கு செம்ம ஷாக்கு. நீயா அப்படின்னு சொல்லி கேட்க, டே பார்த்தீங்கன்னா, யோ நீ எல்லோரும் பிரின்சிபலா, இவ்வளோ கேவலமாக இருக்க,
உன்னை பற்றி எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா அது வேறு யாரும் கிடையாது, அந்த பிரின்சிபல் தான். ஸோ உங்களோட அத்தைக்கு பணம் கொடுத்து உங்களை இந்த மாதிரி தப்பாக கேட்டது எல்லாமே இவர் தான். இவருக்கு இதான் வேலை போல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏழை பொண்ணுங்களோட பேக்ரவுண்டெல்லாம் தெரிஞ்சுட்டு இந்த மாதிரி பணத்தை கொடுத்து அவங்கள வந்துட்டு இப்படி அப்யூஸ் பண்ணுறதுக்காக கேட்குறதெல்லாம் பழக்கமாக வச்சுருக்கான். இப்போட்டே பார்த்தீங்கன்னா அப்படியே அவன் கையை பிடிச்சி முறுக்க அவன் கற்றுன்னு கத்துறான். நீங்கள் மயங்கிட்டே கிடக்குறீங்க, என்ன வலிக்குதா அப்படின்னு கேட்குறாரு. இங்கே பாருட்டே, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டா, அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, அதான் நான் பார்க்க வந்தேன் அப்படிங்கிறாரு. உடனே இவரும், உடம்பு சரியில்லையா, நீ என்ன டாக்டரா இல்லை பிரின்சிபலா? முதல்ல உன்னால் பிரின்சிபல் வேலையவே நியாயமாக ஒழுங்காக பார்க்க முடியல. லஞ்சம் வாங்கிட்டு தேவையில்லாத பிரச்சனை எவ்வளோ பண்ணி வச்சுருக்கா, இதில் டாக்டர் மாதிரி வேறு சீன் போடுறியா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை அவன் மயங்கி விழுந்துட்டா, ஃபஸ்ட் எய்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லுவானா. எப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டு மயங்கி விழுந்திருக்கா, அதுவும் இப்படி ரூம்குள்ளே, அதுவும் சொல்லப்போனால் அது டோரெல்லாம் லாக் பண்ணிவிட்டு அவனாவது ஃபஸ்ட் எய்ட் பண்ணுவானா அப்படின்னு கேட்குறாரு. அது வந்துன்னு சொல்லிட்டே இருக்காரு. அப்போ இவரும், ஏய் இந்த பக்கம் வா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி கூப்பிட்டு போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் இருக்குது. பாத்ரூமில் போட்டு அந்த பாத்ரூம் கழுவுற ப்ரஷ் இருக்குல்ல, அதை எடுத்து நல்லா குத்துன்னு அடி அடிச்சிட்ருக்காரு. அவன் வந்துட்டு இங்கே பாரு இதில் மட்டும் அடிக்காத அப்படின்னு சொல்ல, டேய் உன்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பாத்ரூம் டாய்லெட் இருக்குல்ல, அது வெஸ்டர்ன் டாய்லெட்டு. ஸோ அதை அப்படியே ஓப்பன் பண்ணி விட, என்ன பண்ணுற அப்படின்னு இவன் கேட்குறான். என்ன பண்ணுறனா, நீ ஃபஸ்ட் எய்ட் தானே பண்ணணுன்னு போன அவகிட்ட வாயை ஊன்னுட்டு, இப்போ இங்கே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா அப்படி கதறான். அப்போட்டே பார்த்தீங்கன்னா அவன் தலையை பிடிச்சி அந்த டாய்லெட் இருக்குல்ல அதுக்குள்ளேயே நல்லா முக்கி விட்டுறாரு. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அது நல்லா க்ளீன் கூட பண்ணாத ஒரு டாய்லெட்டு. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி அன்ப்ராப்பராக இருக்குதுன்னு வைங்களேன், இம்ப்ராப்பராக அது மாதிரி இருக்குது. ஸோ அவனை போட்டு நல்லா டாய்லெட்குள்ளே நல்லா முக்கி எடுத்துட்டு, பார்த்தீங்கன்னா எப்படி இப்போ நல்லா இருக்கா, எத்தனை பொண்ணுங்களும் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணியிருந்திருப்ப, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அவன் என்ன சொல்கிறேன்னே தெரியல. அடுத்த செகண்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸே வந்துடுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கெல்லாம் கால் பண்ணிட்டு தான் வந்திருப்பார் போல். இப்போ போலீஸ் வந்ததுமே இவனை அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு அந்த ஜீப்பில் ஏற்ற பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் அத்தையும் உட்காந்துருக்காங்க. ஆல்ரெடி அவங்கள பிடிச்சி கொடுத்துட்டு தான் வந்திருப்பாராட்டிருக்குது. அவங்களும், வணக்கம்ப்பா, எப்படி என் கூடயே வந்துட்டியா, இனிமேல் உன் கடனை நான் திருப்பி தர வேண்டிய அவசியம் இல்லைல்ல அப்படிங்கிறாங்க. அப்போ அவனும் பார்த்தீங்கன்னா, அடியே நீ தான் என்னை மாட்டி விட்டியாடி அப்படின்னு கேட்க, பின்னா நான் மட்டும் மாட்டிட்டு சாவதுக்கு லூஸா நான், நீ தானே இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்க, எத்தனை பொண்ணுங்களும் உனக்கு பிடிச்சி கொடுத்துருப்பேன், கடைசியில் நீ என் வீட்டில் இருக்கிற பொண்ணே கேட்டா, அதுதான் தேவையில்லாத, நானும் பணத்துக்கு ஆசைப்பட்ட தப்பு தான் போல், இப்போ உன் கூட வந்து கம்பி எண்ணணும், பட் இருந்தாலும் உன் பணத்தை செலவு பண்ணும்போது நல்லா ஜாலியாக தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வெக்கமே இல்லாமல் பேசிட்டு போகுது. ஸோ இப்படி தான் அவங்க ரெண்டு பேர்த்தையும் போலீஸ்க்கு பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இந்த பக்கத்தே வந்துட்டு அவன் எந்திரின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணத்தை தட்டிகிட்டே இருக்க, நீங்கள் எந்திரிக்கவே இல்லை. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அவரோட வண்டியில் வாட்டர் பாட்டில் இருக்கும். ஸோ இந்த எங்கேயுமே டேப்பில் தண்ணியெல்லாம் வரல, அதனால் வண்டியில் இருக்க வாட்டர் பாட்டில் எடுத்து வந்து தண்ணியை தெளித்து அப்படியே எழுப்புறாரு. ஸோ நீங்கள் அப்படியே கண்ணை முடிச்சு பார்க்கும்போது உங்கள் பக்கத்தில் இருக்காரு. உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்க, உங்களுக்கு ஒன்றுமே புரியல, அப்படியே மெதுவாக எழுந்திரிச்சு உட்காந்துட்டு, ப்ரொஃபஸர் என்ன தான் நடக்குதுங்க, எப்போ பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனைனா நான் கண்ணை முடிச்சு பார்க்கும்போது நீங்கள் தான் என் பக்கத்தில் இருக்கீங்க, எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்க, அது நான் எப்படியோ வந்தேன், போகிற வழியில் உன் அத்தை உன்னை தூக்கிட்டு போகிற மாதிரி பார்த்தேன், அதான் என்ன ஏதுன்னு பார்க்கலான்னு வந்தேன், நீ மயங்கி காட்டின, உன்னோட அத்தை மேபி உன்னோட கிட்னி எடுக்க பிளான் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், அதான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. நீங்கள் பயந்து போயிடுறீங்க, எதுவும் கிட்னி எடுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது கொஞ்சம் தூரம் போயிருப்பீங்க. அப்போ டேவும், சரி பயப்படாத, கிட்னியெல்லாம் எடுக்க மாட்டாங்க, நான் பார்த்துக்கிட்டேன், பயந்துக்காத அப்படின்னு சொல்ல, நீங்கள் பொய் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. என்ன அப்படின்னு கேட்பாரா, என் அத்தை எதுக்கு என்ன கூப்பிட்டு போனாங்கன்னு தெரியாதா எனக்கு, நீங்கள் ஏன் பொய் சொல்கிறீங்க, நீங்கள் என்கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. டேவும், நான் என்ன உங்ககிட்ட மறைக்க போகிறேன், நான் எதுவும் மறைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா அப்படியே வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாரு. ஆனால் அவங்களுக்கு எதுவும் சந்தேகமாகவே இருக்குது, எப்படி இவருக்கு எல்லாமே தெரியுது, என்னோடய அத்தை கண்டிப்பாக என்னை எதுக்கு கூப்பிட்டு போனாங்கங்கிற விஷயம் எனக்கு தெரியும், ஆனால் இவர் ஏன் என்கிட்ட அதை மறைக்கிறாரு, ஒரு வேளை நான் ஃபீல் பண்ணுவேன்னு மறைக்கிறாரா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, அப்படின்னா நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு இவர் நினைக்கிறாருனா ஒரு வேலை எனக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அகைன் ஒரு ஓரத்தில் இந்த ஆசை வருது. பட் இருந்தாலும் என்ன எப்படி அவருக்கு பிடிக்கும், அந்த பிசாசுக்கிட்டேருந்து தப்பிக்கு தானே என்னை கட்டிக்கிட்டேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் கோவமாக உட்காந்துக்கிறீங்க. ஸோ உங்களை விட்டுட்டு அவர் வெளியே ஒரு வேலையாக போகணும்னு சொல்லிட்டு கிளம்புவார். நீங்கள் அவரே முறைச்சிட்டே இருக்க, எப்போ பார்த்தாலும் முறைச்சிட்டே இருக்காத, ஓகே நான் ஒத்துக்கிறேன்,
அந்த பிசாசுக்கு பயந்தா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஆனால் பிடிக்காமலாம் பண்ணிக்கல போதுமா அப்படின்ட்டு போவாரா. நீங்கள் லைட்டாக சிரிக்கிறீங்க, ஆனாலும் வந்துட்டு அவர் முன்னாடி மூஞ்சி உரண்டா வச்சுருப்பீங்க. அவரும் எங்கே முடிய போதோ, கல்யாணம் பண்ணிட்டு 6-7 மாதம் ஆகுது, சிரித்து கூட பேச மாட்டேங்கிறா அப்படின்ட்டு போயிடுறாரு. அப்படி போகிறப்போ அகைன் மறுபடியும் வந்து, அந்த மீரா கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாரு, அவருக்கு இது வந்தால் வீட்டு பக்கம் விட்டுறாதீங்க அப்படின்ட்டு போகிறாரு. அவன் என்ன பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு கண்டுக்கலை. இப்போ உங்களுக்கு தெரியவே தெரியாது மீராவோட அப்பா தான் இந்த மாதிரி அங்கே வந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது அப்படியே தான் கொஞ்சம் டைம் ஆகுது. உங்களோட அத்தை மாமா பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் சொன்னல, ரொம்ப கெட்டவங்களும் கிடையாது, அட் த சேம் டைம் ஐயோ என்னாச்சு ஏதாச்சுன்னு பதட்டப்படுறவங்களும் கிடையாது. உங்களை கத்திட்டு போயிருப்பாங்க, திருப்பட்டியே காப்பாற்றி கூப்பிட்டு வந்திருப்பாரு. அவங்க ஏதோ பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரி கீழே அவங்க ரூமில் போய்ட்டு படுத்து தூங்கிடுறாங்க. நீங்களும் பார்க்குறீங்க என்ன மாதிரியான வாழ்க்கை அவங்க வாழ்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ப்ரொஃபஸருக்கு நல்ல ஒரு கேரிங், ஒரு லவ் எதுவுமே அவங்க கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அதுதான் அவர் ரூடாக இருக்கார். இனிமேல் நம்ம அவர்கிட்ட ரொம்ப கேரிங்காக ரொம்ப லவ்வாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜாலியாக அவரோட திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவர் இல்லைல்ல, ஸோ அவரோட ஷர்ட்டெல்லாம் அப்படியே எடுத்து போட்டு பார்த்துட்டு கட்டில் படுத்து உண்டு பிறண்டுட்ருப்பீங்க. ஏன்னா அவர் சொல்லிட்டு போயிருப்பார்ல, பிடிச்சிதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு. அதை நினச்சி பார்த்து சிரிச்சுட்டு உருண்டு பிறந்துட்டுருக்க. எங்கேருந்து வந்தாலோ தெரியல, அந்த மீரா டக்குன்னு மேலே வந்து டோரை லாக் பண்ணுறா. நீங்கள் அவளை பார்த்தது பயந்து போயிட்டு நீயா அப்படின்ட்டு எந்திரிக்கிறீங்க. அப்போது மீரா ரொம்ப கோவமா அப்படியே உங்கள் கழுத்தை பிடிச்சி அப்படியே பெட்லேயே தள்ளி விட்டுறா. நீங்கள் அப்படியே கட்டில் மேலே விழுந்துருவீங்க. ஸோ ஒன்றும் புரியல உங்களுக்கு, எதுக்கு இப்படி வந்து கோவமாக பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்க, அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே கட்டில் வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு கழுத்தை அப்படியே ஒரு மாதிரி நெரிச்சுக்கிட்டே, என்னடி நினச்சிட்ருக்க, என் அப்பாவே ஜெயிலில் பிடிச்சி போட்டிருக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அப்புறம்தான் உங்களுக்கு புரியுது இவ எல்லாத்தையும் சொல்லிவிடுவா. அதுக்கப்புறம் தான் பிரின்சிபல் இந்த மாதிரி ஆளா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவட்ட கேட்க, வந்துட்டு நீ நிறுத்து, பிரின்சிபல் இந்த மாதிரி ஆளான்னு நீ அப்பா தப்பா சொல்லாத, நீ நினச்சிட்டு இருக்கல என் அப்பா அவருக்காக உன்னை கேட்டாருன்னு அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் அப்படியே முழிக்கிறீங்க. அப்போ அவளை பார்த்தீங்கன்னா அப்படியே கழுத்தில் கை வச்சிருப்பாள்ல, மெதுவாக எடுத்துட்டு அவள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிஸ் பண்ணுற மாதிரி வரா. உங்களுக்குள்ள ஒரு மாதிரி ஆயிடுச்சு, பிடிச்சி தள்ளி விட. வந்துட்டு என்ன என் அப்பா அப்படி பொம்பளை சகவாசத்துக்கு போகிறாலாம் கிடையாது, அவர் எனக்காக தான் உன் அத்தைக்கிட்ட பேசினார். உன்னை எனக்கு பிடிச்சிருந்துச்சி, சும்மா அந்த பக்கம் நான் அடிக்கடி பார்ப்பேன், அதனால என் அப்பா கிட்ட சொன்னேன்னு சொல்லிட்டு சொல்ல, உங்களுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. என்னடா இது, ஒரு பொண்ணு இப்படி வந்து இப்படி எப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் உங்களுக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் அந்த கட்டில் சுற்றி ஓடிக்கிட்டே இருக்கீங்க. அப்போ தான் சொல்லிட்டு பொண்ணு ஞாபகம் இருக்குது, அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துட்டு போனார்ல, அப்போ இவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ என்னை காப்பாற்றுங்கன்னு கத்த. அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓடி வந்து உங்களுக்கு பிடிக்கிறா. உங்களுக்கு பிடிக்கவே இல்லை கொஞ்சம் கூட. ஸோ நீங்களும் தலை தெறிக்க அந்த ரூம் ஃபுல்லாக ஓடிட்டு அந்த கதவை திறக்க பார்க்குறீங்க. அவள் பார்த்தீங்கன்னா கதவோடு சேர்த்து உங்களை பிடிச்சிட்டு திரும்ப அப்படியே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அவள் பிடிச்சி இழுத்துட்டே இருக்கா. உங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி பயம் ஆயிடுச்சு. ஐயோ ப்ளீஸ் என்னை விட்டுருன்னு சொல்லி கேட்குறீங்க. அவள் வந்துட்டு எதுக்கு பயப்படுற, நான் என்ன பையனா, பொண்ணு தானே, எதுக்கு என்கிட்ட கூச்சப்படுறேன்னு சொல்லிட்டு அவள் பார்த்தீங்கன்னா அவள் மேலே போட்டிருக்க கோட்டெல்லாம் ரிமூவ் பண்ண. உங்களுக்கெல்லாம் கை கால் நடுங்கிடும். உங்களுக்கு ஓடி போயிட்டு டோரை அப்படியே லாக் பண்ணியிருப்பாள், திறந்து விட்டாருங்க. ஸோ திறந்துட்டு வெளியே போகலான்னு டோரை திறந்தா அப்படியே நின்றுட்டுருக்காரு வாசல்லையே. அவரை பார்த்ததும் உங்களுக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. டக்குன்னு அவர் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறீங்க. இப்போ அப்படியே அவளை பார்க்க அவளுக்கு தான் ஒரு மாதிரி இப்போ அசிங்கமாக இருக்குது. அது வந்து நாங்கள் சும்மா பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்ல, மீரா எனக்கு உன்னை பற்றி தெரியாதுன்னு நினைக்கிறியா, நீ கிளப்பில் என்ன பண்ணிட்டுருக்கன்னு கூடவா எனக்கு தெரியாது, இப்போ புரியுதா நான் ஏன் உன்னை பிடிக்கலன்னு சொன்னேன்னு அப்படின்னு கேட்குறாரு. அவளும் இப்போ என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்குறா. நீ கிளப்பில் இந்த மாதிரி பொண்ணுங்க கூட இருந்திருக்க, நான் பார்த்துருக்கேன், அதனால தான் உன்னை விட்டு நான் தள்ளி போகணும்னு நினச்சேன். ஸோ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற ஆசை எனக்கு சுத்தமாகவே இல்லை. அதுவும் இல்லாமல் நீ மற்ற பொண்ணுங்க கூட அப்படி இருந்தீன்னா அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, அது ஓகே, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஸோ அவங்க விருப்பப்படுறாங்கன்னு வையா, இவளுக்கு தான் உன்னை பிடிக்கல, நீ தொடுறது கூட பிடிக்கல, எதுக்காக இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவள் கோபம் அங்கே வந்து கிளம்ப பார்க்க, அப்போ
ஏய் நில்லு அப்படின்னு சொல்லுவாரா. நிற்கவே மாட்டா, கோவமாக அங்கேருந்து கிளம்புறா. பட் உங்களை ஒரு மாதிரி முறைச்சிட்டு போக நீங்கள் தான் ஒன்றுமே புரியாமல் பேக்கு மாதிரி சுற்றுறீங்க. ஏன்னா உங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதும் தெரிய மாட்டேங்குது, உங்களை கூட்டிகிட்டு போய் எங்கேயாவது அடைச்சி வச்சாலும் தெரிய மாட்டேங்குது, எதுவுமே தெரியாத மக்கு சாம்பிராணியாக இருக்கீங்க. ஒன்றும் புரியாமல் பார்த்துட்டே இருக்க டேவும் மீரா கீழே போகாத அப்படிம்பாரு. ஏய் போடா, உன் பொண்டாட்டி தானே அவ, ஒரு நாளைக்கு இல்லாட்டி ஒரு நாளைக்கு நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு போகிறா. நீங்கள் அவள் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு ஐயோ என்ன இப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு டேவை டைட்டாக ஹாக் பண்ணிக்கிறீங்க. அவருக்கு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் போலக்கு. ஸோ அப்படியே உங்களை டைட்டாக ஹாக் பண்ணியிருக்கும் போது அவரும் டைட்டாக உங்களை பிடிச்சிக்கிட்டே பயந்துட்டியா என்ன அப்படின்னு கேட்க, ப்ரொஃபஸர் என் வாழ்க்கையில் என்ன தான் நடக்குது, எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது, எதுவுமே நான் எதிர்பார்க்கல, என்னென்னமோ நடக்குது, இதெல்லாம் என்ன எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ அவர் பார்த்தீங்கன்னா புரியலையா, ஏண்டி இன்னுமா புரியல அப்படிங்கிறாரு. எதுவுமே புரியல, இந்த பொண்ணு ஏன் என்கிட்ட வந்து இப்படி நடந்துக்கிறா, அன்னைக்கு பார்க்கும்போது கோவமாக போனா, இன்னைக்கு பார்க்கும்போது இப்படி வரா, ஒன்றும் புரியலை. என்னது என் அத்தா இவளுக்காக தான் என்னை அங்கே போன்னு சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை பிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ நீங்கள் புலம்பிகிட்டே இருக்கா, புலம்பி முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. என் வாழ்க்கை முழுசாக புலம்பலாதானே இருக்குது, நீங்கள் பாட்டுக்கோ ஏதோ நான் ஸ்ட்ரக்சரில் போயிட்டுக்கேன்னு சொல்லி என்னை கேட்க ஆள் இல்லைன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. நானும் என்ன ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் உங்கள் கூடவே இருக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் இந்த பொண்ணு இவ அப்பா என் அத்தைன்னு சொல்லி ஆளாளுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. இதில் உங்களோட அம்மா அப்பா என்ன கேரக்டர்னே தெரியல. அவங்க ஏதோ பக்கத்து வீட்டுக்காரன் கூட அக்கறைப்பட்டு பயந்து போய் வந்து என்ன ஏதுன்னு பார்ப்பான். ஆனால் அவங்க கண்ணு காது மூக்கெல்லாம் பொத்திக்கிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன சொல்கிறேனே தெரியலை. ஒவ்வொரு நாளும் எனக்கு ஏதோ நான் ஒரு வீட்டில் இருக்க மாதிரி ஃபீல் ஆகலை, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்களா. அப்போ டேவும் உங்களை கூப்பிட்டாரு பக்கத்தில் உட்கார வச்சு அப்படி உங்கள் ஷோல்டரில் கையை போட்டு இங்கே பாரு அப்படிங்கிறாரு. நீங்களும் அவர் பார்க்குறீங்க. ரொம்ப குழம்பிட்டியா அப்படின்னு சொல்ல, ஆமாம் ரொம்ப குழம்பிட்டேன், என்னை யார் முதல்ல அந்த தண்ணிக்குள்ளே வந்து காப்பாற்றுண்டு அப்படின்னு கேட்க, தேர்ந்துட்டு இப்போ தான் சொல்கிறாரு நான் தான் காப்பாற்றினேன் அப்படிம்பாரா. நீங்கள் தான் காப்பாற்றுனீங்களா, ஏன் அப்படின்னு கேட்க, ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருந்துச்சு. உன் வேலை போனதுக்கு காரணம் நான் தான். காலேஜில் உன்னை தேவையில்லாமல் ப்ரெஷர் பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு தெரியாது நீ இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு. ஸோ மற்ற பொண்ணுங்க மாதிரி தான் நினச்சிட்டு நான் எல்லாத்துக்கிட்டையும் இருக்க மாதிரியே உன்கிட்டையும் நடந்துக்கிட்டேன். கடைசியாக உன் வேலையும் போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு நீ இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் தான் அன்றைக்கி தண்ணிக்குள்ளே குதிச்சிருப்பேன்னு தோணுச்சு. ஸோ நான் உன்னை காப்பாற்றணும்னு நினச்சேன், அதனால காப்பாற்றினேன். ஆனால் அப்போ தான் உன்னோட ஃபோனை பார்த்தேன். உன்னோட ஃபோன் அந்த போட்டில் தான் இருந்துச்சு. ஸோ அந்த போட்காரங்க கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. அதில் உன் அத்தை பண்ண மெசேஜ், திரும்ப அவங்க கால் பண்ணது பேசுனதுன்னு எல்லாமே எனக்கு தெரியும். அதனால தான் உன்னை அங்கே விடுறது சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உன்கிட்ட நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு கேட்டிருந்தா கண்டிப்பாக முடியாது மாட்டேன் அப்படின்ட்டு தான் போயிருப்பேன். ஆனால் உன்னை அப்படியே விட எனக்கு விருப்பம் இல்லை. அட் த சேம் டைம் எனக்கு உன்னை பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் அப்படிங்கிறாரு. நீங்கள் பேன்னு பார்த்துட்டு இருக்கிறீங்க. நிஜமா இதெல்லாம் நடந்துச்சா இத்தனை அப்படின்னு கேட்க, ஆமாடி அவ்வளோதான், எனக்கு அதையா சொல்கிறேன். அப்புறம் எனக்கு ஸ்டார்டிங்லேயே தெரியும் உன்னோட அத்தை என்ன பண்ணுறாங்க, யார்கிட்ட பேசுகிறாங்க, அப்புறம் யாருக்காக உன்னை இந்த மாதிரி சொன்னாங்கன்ட்டு எல்லாமே தெரியும். அதனால தான் மீரா கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்க. இப்போ அவள் வெளில வேற போயிட்டா. அவள் எல்லா பொண்ணுங்கிட்ட இப்படி தப்பாக நடந்துப்பாளா என்ன, பசங்களையும் நம்ப முடியதில்லை, இந்த காலத்தில் பொண்ணுங்களையும் நம்ப முடியதில்லைன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்க. அவர் பார்த்தீங்கன்னா வெளில போலீஸ் இருக்காங்க, அவளை போவேணான்னு சொன்னால கேட்காம போனா. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தான் வந்தேன். இப்போது உன் அத்தை அவளோட அப்பா இப்போ அவள் எல்லோரும் கம்பி என்ன தான் போவாங்க, விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆனால் ப்ரொஃபஸர் நானும் பொண்ணு அவளும் பொண்ணு தானே, எப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்க, இங்கே பாரு யாராக இருந்தாலும் பெர்மிஷன் இல்லாமல் தொடுறது தப்பு தான், புரியுதா. அவள் உன்கிட்ட மட்டும் இல்லை, தேவையில்லாமல் அவள் நிறையா வேலை பண்ணிகிட்ருக்கா, அதெல்லாம் சொல்லக்கூட முடியாது, அந்தளவுக்கு வாய் கூசுது. சரி ஓகே விடு, நீ வா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. இத்தனை ரணகாலத்தில் எனக்கு சாப்பாடு ஒன்று தான் குறைச்சலா அப்படின்னு நீங்கள் கேட்க, அவரு சிரிச்சுட்டு வெளில போய் சாப்பிட்லாமான்னு கேட்குறாரு. ஆத்தாடி வெளியே நான் வரவே மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவரும் உன்னை பிடிச்ச 3 பிரச்சனையும் இப்போது போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டுருக்கு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா வெளில போகலான்னு சொல்லி உங்களை வெளில கூப்பிட்டு போகிறாரு. ஸோ 2 பேரும் வெளில போயிட்டு அப்படி சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு வரீங்க. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே கட்டில் உட்காந்துட்டு ப்ரொஃபஸர் அப்படின்னு கூப்பிட,
ஏய் அப்படி மட்டும் கூப்பிடாத, எதுக்கு எப்போத்தாலும் அப்படியே கூப்பிட்ருக்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நான் உங்களை எப்படி கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவர் அப்படியே உங்கள் காதுகிட்ட வந்து மாமான்னு கூப்பிடுறியா அப்படின்னு கேட்பாரா. அப்போ நீங்கள் அவரே ஷாக்காக பார்க்க, அவருக்கு நினச்சிருப்பாரு நீங்கள் அப்படி சொல்ல மாட்டீங்கன்னு. ஆனால் நீங்கள் அவருக்கு காதுக்குள்ளே போயிட்டு சரிங்க மாமா அப்படின்னு சொல்லுவீங்களா. அவருக்கு ஷாக்காக இருக்குது. என்னடி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் தானே இப்படி கூப்பிட சொன்னீங்க, அதனால கூப்பிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, அவர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் மூஞ்சை காட்டிகிட்டே தெரியவா, இன்றைக்கி என்ன புதுசா உன்னை காப்பாற்றுனதுக்கா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்குன்ட்டு இல்லை, எனக்கு அப்போந்தே பிடிச்சிருந்துச்சி. ஆனால் ப்ரொஃபஸராக போயிட்டீங்களா, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அதனால ரொம்ப ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் இப்போ தான் எல்லாமே முடிஞ்சில்ல, அதனால் இதுக்கு மேலே சொல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நீ எதுவுமே சொல்லலையே, என்ன சொல்லிட்ட அப்படின்னு கேட்குறாரு. அதான் சொல்லிட்டேன்ல, இதுதான் அதான் அப்படிங்கிறீங்க. நீ எதுவுமே என்கிட்ட சொல்ல, ஏதோ சொல்லிட்டேன்னு மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கிறாரு. ஃபைனலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி ஓகே எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு போதுமா அப்படின்னு நீங்கள் கேட்ட அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவர் உங்கள் மேலே வந்து விழுகுவார். நீங்கள் ஷாக்காக என்ன அப்படின்னு பார்க்க, இதுக்கு தான் இத்தனை மாதம் ஆச்சாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை கிஸ் பண்ண. அபச்சாரம் டியர், கண்ணமுலைங்க டியர், கம்பெனி இதுக்கு மேலே காட்டாது, கண்ணமுலைங்க அவ்வளோதான். ஸோ ஓகே டியர், அவ்வளோதான். இந்த ஒன் ஷாட் ஹாப்பி என்டிங்காக இதோட முடிச்சுக்கிறேன். அண்டு அவங்க 3 பேர்த்து ஜெயிலில் போட்டுருவாங்க. உங்களோட அத்தை மாமா கேரக்டர் டம்மி கேரக்டர் இந்த ஸ்டோரியில். ஸோ அதுங்க அப்படி தான், அதை கண்டுக்காதீங்க. அண்டு அவ்வளோதான், ஹாப்பி என்டிங்காக இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கிறேன். டாட்டா.